நம்ம இந்த கிளாஸ்ல இங்கிலீஷோடைய வெக்காப்ஸ் படிக்க போறோம். வெக்காப்ஸ் படிக்க போறோம். வெக்காப்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ஒரு 100 கிட்ட படிக்க சொல்லி குடுத்துருப்பாங்க. இது படிக்க முடியல, எனக்கு தனியா படிக்க கஷ்டம் அப்படிங்கிறவங்க இத படிச்சுக்கங்க. இல்ல அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வெக்காப்ஸ்லாம் படிச்சுக்கங்க. கொஞ்சம் முக்கியமான வெக்காப்ஸ் தான். தேவையில்லாத விஷயங்கள் நெறையலாம் எடுத்துட்டு வரல. முக்கியமான வெக்காப்ஸ் நெறைய எடுத்து வந்திருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட இப்ப நம்ம படிக்கிறத பார்த்தாலே நீங்க வெக்காப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150, 200 கிட்ட படிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வெக்காப்ஸ் தான் இந்த இதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லயும் சொல்லி, கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாரி சொல்லி கொண்டு போயிர்றேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். நோட்ட போட்டு தயவு செய்து எழுதிருங்க. வெக்காப்ஸ்லாம் படிக்க போம்போது நோட்ட போட்டு எழுதிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிவிஷன் பண்ணிருவேன். உங்களால நான் ரிவிஷன் பண்ணி தர முடியலன்னா, நீங்க பர்சனலா ரிவிஷன் பண்ணிக்கங்க. அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிருங்க. இல்லன்னா 1 வீக்குள்ள ரிவிஷன் பண்ணிருங்க. அப்பப்போதைக்கு ரிவிஷன் பண்ணிருங்க. சரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணிருவோம். உண்மைங்களா? ஃபர்ஸ்ட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருப்பாங்கன்னா, மோனோடோனி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. மோனோனா சிங்கிள், மோனோனா சிங்கிள். டோன், டோன்ன்றது வாய்ஸ். ஓகேங்களா? மோனோ, டோனி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் வாய்ஸ். அதாவது ஒரே மாரி பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஒரே மாரி வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தா, இப்ப நான் ஒரே மாரி அறுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு மாரி சலிப்பு வந்துரும். போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். அததான் இங்க சொல்ல வராங்க. மோனோடோனி அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் போர் அடிச்சிருச்சு. ஒரே மாரி விஷயங்கள கன்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறனால, உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா என்னன்னா, மோனோடோனி. சரி, இந்த மோனோடோனிக்கு சினோனிம்லாம் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. போர்டம். போர்டம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ரொம்ப போர் அடிச்சு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது போர்டம். சேம்னஸ் அதான் ஒரே மாரி விஷயங்கள். கன்டினியூஸா ஒரே மாரி விஷயங்கள். டெய்லியும் காலைல வரீங்க, படிக்கிறீங்க, திருப்பி கிளம்பி போறீங்க, திருப்பி வரீங்க, படிக்கிறீங்க, திருப்பி கிளம்பி போறீங்க. இந்த மாரி கன்டினியூஸா ஒரே மாரி ப்ராசஸ் இருந்தா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு போர் அடிக்கும். அதான் சொல்றாங்க. அடுத்து டிடிஎம். டிடிஎம் அப்டின்னாலும் அதுவும் சிமிலர் மீனிங் தான். என்ன அப்டின்னா, ரொம்ப நாளைக்கு ஒரே மாரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நெறைய நாள் கன்டினியூஸா ஒரே மாரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா இது. அடுத்து டல்னஸ். புரியுதுங்களா? என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு எப்ப போர் அடிக்குமோ மோனோடோனினா பார்த்துக்கங்க. ஒரே மாரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கறனால உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும், போர் அடிக்கும். அதுதான் மோனோடோனி. சிங்கிள் மோனோ, டோனினா ஒரே மாரி டோன். அதான் டோனின்றாங்க. மோனோடோன் அப்டின்பாங்க. சிங்கிள் வாய்ஸ்ல பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி போர் அடிக்குமோ அதே மாரி. ஓகே. அடுத்து இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்ன வார்த்தைலாம் போட்டுருக்கேன் பாருங்க. இன்சிபிட், வேப்பிட், ப்ரோசாயிக், மண்டேன், ஹம்ட்ரம், பிளான்ட். இது எல்லாமே மோனோடோனுக்கு இருக்கக்கூடிய சிமிலர் வார்த்தைகள். இது எல்லாமே மோனோடோனுக்கு இருக்கக்கூடிய சிமிலர் வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, ப்ரோசாயிக் அப்டின்னா என்னன்னா, ஒரு படம் எடுக்கிற டைரக்டரு ஒரே மாரி கதைகள் எடுத்துக்கிட்டு இருந்தா, உங்களுக்கு போர் அடிச்சிரும். அதுதான் ப்ரோசாயிக். ப்ரோசாயிக்ன்னா என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து ஒரே மாரி விஷயங்கள், ஒரே மாரி கன்டென்ட் ஓரியன்டடா நீங்க குடுத்துக்கிட்டே இருந்தா, போர் அடிச்சிரும். அதுதான் இப்போ ஒரு ஆர்டிஸ்டிக்கா பார்க்கும்போது, இது ஒரு ப்ரோசாயிக் அப்டின்னா என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு சலிப்பாயிடுச்சு. ஒரே மாரி இருக்கு அப்டின்னு சொல்றது. அடுத்து இந்த மண்டேனும், ஹம்ட்ரம் அப்டின்னா என்னன்னா, நீங்க ரெகுலரா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னால உங்களுக்கு போர் அடிக்குது அப்டின்னா, அது மண்டேன் அண்ட் ஹம்ட்ரம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலைல எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, திருப்பி எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க, திருப்பி எந்திரிக்கிறீங்க, படிக்கிறீங்க. இப்படின்னு டெய்லி ரொட்டீன் உங்க ரொட்டீன் எப்படி இருக்குன்னா, போயிட்டே இருக்குல்ல. அதுல உங்களுக்கு போர் அடிக்குது. சில பேருக்கு பல்லு விளக்குறதுக்குலாம் போர் அடிக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு போர் அடிக்கிற விஷயம். ஏன்னா, ஃபியூச்சர்ல அடுத்து டென்டிஸ்ட்ட காசு குடுக்கணும்ல. அதனால நீங்க நல்ல ஒரு போர் அடிக்கிற விஷயம் அதெல்லாம். நல்லா கன்டினியூஸா பண்ணுங்க. அதுதான் மண்டேன். டெய்லி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல போர் அடிக்கிறது அப்புட்ன்னா, அது வந்து மண்டேன் ஹம்ட்ரம். சரிங்களா? அடுத்து இந்த இன்சிபிட், வேப்பிட். இன்சிபிட், வேப்பிட். அடுத்து பிளான்ட். இந்த இதுல இன்சிபிட்டும், பிளான்ட்டும் கிட்டத்தட்ட சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப சலிப்பா இருக்கு. ரொம்ப போர். சாப்பாடு வந்து நல்லா இல்ல. சப்புன்னு இருக்குன்னுவீங்க பார்த்தீங்களா? சப்புன்னு இருக்கு. டேஸ்ட் நல்லா இல்ல அப்டின்பீங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற வார்த்தை. இன்சிபிட், பிளான்ட். பிளான்ட் இன்னொரு வார்த்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மேல உங்களுக்கு இமோஷன் பெருசா அந்த அளவுக்கு இல்ல அப்டின்னா, மைல்டு இமோஷன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதுக்கும் இந்த பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. எமோஷன் கம்மியா இருக்கு அவங்க மேல ஒரு எமோஷன் பெருசா இல்ல அப்டின்னாலும் பிளான்ட். இன்சிபிட், வேப்பிட். வேப்பிட்னாலும் போர் அடிச்சிருச்சு.
லாங் லாஸ்டிங்கா ஒரே விஷயங்கள செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா போர் அடிக்கும் பார்த்தீங்களா? அதுவும் வேப்பேட் தான். பாருங்க மோனோடோனிக் என்னென்னலாம் படிச்சிருக்கோம். நெறைய படிச்சுட்டோம். மோனோடோனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வார்த்தை படிச்சுட்டோம். என்ன படிச்சிட்டோம்? மோனோடோன்னா என்னது? சலிப்பா இருக்கு. லாங் லாஸ்டிங்கா ஒரே விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கனால, ஒரு மாரி போர் அடிக்கிறது, சப்புன்னு இருக்கிறது, டயர்ட் ஆயிறது, இதெல்லாமே வந்து என்னது? மோனோடோனிக். கீழ பாருங்க போர்டம், சேம்னஸ், டீடியம், டல்னஸ். ஓகேங்களா? இதெல்லாமே அதுக்கு தகுந்த வார்த்தைகள். நான் சொன்ன வார்த்தைலாம் என்ன சொல்லியிருக்கேன் அப்டின்னா, புரோசைக்னா என்னது? இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இல்ல. புதுசா இன்னோவேட்டிவா யோசிக்கல. இமேஜினேஷன் அதிகமா இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு? அதே மாரி விஷயங்கள் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. அதான் போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். புரோசாயிக், மண்டேன் ஹம்ட்ரம்னு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வர்றது. அடுத்து இன்சிபிடும், பிளான்டும். இன்சிபிட்ன்றது டேஸ்ட் இல்ல அப்படின்றது சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதுக்கு இன்சிபிடும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளான்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி அதுவும் போர் அடிக்கிற விஷயம் தான். அடுத்து வேப்பின்றது போர் அடிக்கிற விஷயம். கம்ப்ளீட்டா போர் அடிக்கிற விஷயம் தான். அடுத்து ஆன்டனிம் பாருங்க. வெரைட்டி வித்தியாசமா இருக்கிறது. எக்ஸைட்மென்ட் நெறைய எக்ஸைட்மென்ட் குடுக்குறது. அடுத்து டைவர்சிட்டி ஒரே மாரி இல்லாம பல விஷயங்கள் செய்றது. டைவர்ஸா இருக்கிறது. அடுத்து நாவல்ட்டினா நியூ. நாவல் அப்டின்னா என்னதுன்னா, ஒரு நாவல் எழுதுற நாவல். இன்னொரு நாவல் என்னன்னா நியூ. இந்த இடத்துல மீனிங் வந்து நியூன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? எழுதுறதுக்கு நாவல் சொல்லுவீங்கல்ல, அந்த நாவல் கிடையாது இந்த இடத்துல. இந்த இடத்துல அந்த புக் வரக்கூடிய நாவல் இல்ல. புக்ஸ் எழுதுவாங்கல்ல, அந்த நாவல் கிடையாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நியூ அப்படிங்கிற நாவல்ட்டிய சொல்றாங்க. புரியுங்களா? 2 அர்த்தம் இருக்கு நாவல்ட்டிக்கு. ரைட். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்பிரிட்டேஷன் ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவீங்களே, இன்டர்பிரிட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த விளக்கமா விளக்கமா நீங்க கொண்டு வரணும். அதான் இன்டர்பிரிட்டேஷன்னா, ஒரு விஷயத்த விளக்கமா நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். எக்ஸ்ப்ளைன் பண்றது. கீழ குடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன், அனாலிசிஸ், மீனிங், டிரான்ஸ்லேஷன். இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாவே மீனிங் தெரியும். எக்ஸ்ப்ளனேஷன், அனாலிசிஸ், டிரான்ஸ்லேஷன் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மீனிங் நார்மலாவே தெரியும். இப்ப நான் புதுசா சொல்ற வார்த்தைகள்லாம் கத்துக்கங்க. எலுசிடேஷன் எலுசிடேஷன். லுசிட் லுசிட்னாலே என்னன்னா, நல்லா படிக்கிறது, நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றத மென்ஷன் பண்றது தான் லூசிட். லூசிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னாலே, ஏதோ ஒண்ணு நல்லா படிக்கிற விஷயமோ, இல்ல நல்ல அறிவார்ந்த விஷயங்கள பேசுறது தான் லூசிட் அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு எலுசிடேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதுல லூசிட்ன்ற வார்த்தை அப்படியே வரும் பாருங்க. லூசிட்ன்ற வார்த்தை வரனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இத கன்ஃபார்மா ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஏதோ படிப்பு சம்மந்தமா, இல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ற சம்மந்தமா தான் வரும்ன்ட்டு. எலுசிடேஷன்னா பாருங்க, விவரமா சொல்றது. ஒரு விஷயத்த கிரிஸ்டல் கிளியரா புரிய வைக்கிறதுன்பாங்க பார்த்தீங்களா? அதான் எலுசிடேஷன். அடுத்து டெசிபர்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜையோ, இல்ல ஒரு கோடிங்கோ, ஒரு கோட் ஆயிருக்கும் ஒரு விஷயம். அத உங்களுக்கு புரியிற மாரி ஈஸியா கொண்டு வந்து சேர்ப்பாங்க பார்த்தீங்களா? அதான் டெசிபர். ஈசிலி டூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது கஷ்டப்பட தேவையில்ல. ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ்பவுண்ட். இருக்கிற விஷயத்த இருக்கிற விஷயத்த அப்படியே உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதான் இது. இது எதுக்குமே மீனிங்கா வேற வேற இல்ல. சிமிலர் மீனிங் தான். இன்டர்பிரிட்டேஷன் படிக்கிறீங்க. எலுசிடேஷன், டெசிஃபர், எக்ஸ்பவுண்ட். டெசிஃபர்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. எக்ஸ்பவுண்ட்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்க எக்ஸ்பிளைன் பண்றது. எலுசிடேஷன்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்க எக்ஸ்பிளைன் பண்றது. புரியுதுங்களா? அடுத்து இந்த இதுல என்னென்னலாம் படிச்சிருக்கோம்னு பாருங்க. இன்டர்பிரிட்டேஷன், எலுசிடேஷன், டெசிஃபர், எக்ஸ்பவுண்ட். இங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன், அனாலிசிஸ், மீனிங். ஓகேங்களா? டிரான்ஸ்லேஷன். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கீழ இருக்கிறதெல்லாம் ஆப்ஷன்லாம் ஈஸியா இருக்கு. நீங்க இத மட்டும் தெரிஞ்சுக்கங்க நல்லா. இந்த 4, 5 வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கீழ பாருங்க ஆன்டோனிம்ல பாருங்க. ஆன்டோனிம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இக்னோரன்ட், அடுத்து இக்னோரன்ஸ், மிஸ் இன்டர்பிரிஷன் இன்டர்செப்ஷன், இன்டர்பிரிட்டேஷன், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். அதான் இன்டர்பிரிட்டேஷன்னா நார்மலா உங்களுக்கு தெரியும். இன்டர்பிரேட் பண்றதுன்னா, உங்களுக்கு விளக்கமா எக்ஸ்ப்ளைன் பண்றது. மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்னா, உங்களுக்கு விளக்கமா எக்ஸ்ப்ளைன் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்காது அது. இக்னோரன்ஸ்ன்னா, உங்களுக்கு சொல்லாம, ஒரு விஷயங்கள புரிய வைக்காம இக்னோர் பண்ணிட்டு போறது. அதான் இக்னோரன்ஸ். சரிங்களா? அடுத்து போயிருவோம். ஒரு 5, 6 படிச்சோனே ரிவிஷன் பண்ணிருவோம். அடுத்து பிரிசைஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பிரிசைஸ்.
ப்ரிசைஸ். ப்ரிசைஸ்னா என்னன்னு பாத்துக்கங்க. அக்யூரேட். ரொம்ப அக்யூரேட்டா சொல்றது. எக்ஸாக்ட்டா இதான் இருக்கு. ப்ரிசைஸ்னா எக்ஸாக்ட்டா இதான் இருக்கு அப்டின்பாங்க. உங்கள்ட இப்ப ப்ரிசைஸ் ரைட்டிங் அப்டின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங் குடுத்ததுல எக்ஸாக்ட்டா இதான் இருக்கு. இதான் இதோட கருத்து அப்டின்னு சொல்லி சொல்லுங்க அப்டின்றாங்க. அதான் ப்ரிசைஸ்னா எக்ஸாக்ட்டா இருக்குது. இது உங்களுக்கு தெரியும் நார்மலா ப்ரிசைஸ்ன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அக்யூரேட், ஸ்பெசிஃபிக், கரெக்ட். இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. மெட்டிகுலஸ் மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். இதெல்லாம் என்ன சார்? அப்படின்னா எல்லாத்துக்கும் 3த்துக்கும் ஒரே மாரி சிமிலர் மீனிங் தான். மெட்டிகுலஸ் அப்படின்னா என்னன்னா, சின்ன வயசுல ஒரு பேப்பர் நீங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டீங்கன்னா, அந்த படிச்சத டெஸ்ட் போட்டு பார்ப்பீங்க, எழுதுவீங்க. எழுதி முடிச்சோனே, இஸ் இருக்க இடத்துல இஸ் இருக்கா? இருக்க இடத்துல இருக்கா? ஆஃப் இருக்க இடத்துல ஆஃப் இருக்கான்னு, இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நீங்க மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி சைன் பண்ணுவாங்க. இதுதான். இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப நுணுக்கமா உட்கார்ந்து பார்த்து சைன் பண்றாங்க பார்த்தீங்களா? செக் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நுணுக்கமா கேர்ஃபுல்லா இருக்குங்க பார்த்தீங்களா? அதான் மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலஸ் 3மே ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா, ரொம்ப அக்யூரேட்டா இதான் கரெக்ட்டு. இதுதான் ரொம்ப கரெக்ட்டு அப்படின்னு துல்லியமா எல்லாமே அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் அடிச்ச மாரி இருக்கா? அப்படின்னு பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஆஃப் போடலன்னா கூட நீங்க என்ன நினைப்பீங்க? தப்பு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. அப்படின்னு நினைப்பீங்க பாத்தியா? அதான் மெட்டிகுலஸ். அடுத்து பாருங்க. வேக். இது பிரிசைஸ்னா நமக்கு என்ன தெரியும்? எக்ஸாக்ட்டா இருக்கிறது. இங்க பாருங்க. வேக், இன்அக்யூரேட், இன்டெஃபினைட், கேர்லெஸ். பாத்தீங்களா? எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கேர்ஃபுல்லா இங்க இது பண்றது. இங்க வந்து கேர்லெஸ். அடுத்து வந்து பாத்தீங்க, வேக். வேக்ன்னா என்னது? அன்கிளியரா இருக்குது. கிளியரா இருக்குது. கிரிஸ்டல் கிளியரா இருக்கிறது. இங்க வேகா இருக்கு. உங்களுக்கு வேகா ஃபீல் ஆகுதுன்னு சில நேரம் சொல்லுவீங்க பாத்தீங்களா? அன்கிளியரா இருக்கு. இன்அக்யூரேட்னா அக்யூரேட் இல்லாம இருக்கிறது. இன்டெஃபினைட். டெஃபினைட்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். இதான் பிரச்சனைன்ட்டு. டெஃபினைட் கன்க்ளூஷன், இன்டெஃபினைட் அப்படின்னு இருக்கும். டெஃபினைட் கன்க்ளூஷன் என்னது? எக்ஸாக்ட்டா தெரியும். இதான் அப்படின்ட்டு பிரச்சனை. பாருங்க. இப்ப வரைக்கும் பார்த்தா ஒருக்கா ரிவிஷன் பண்ணிருவோம். மோனோடோனிக்னா வந்து இன்சிபிட், வேபிட், ப்ரோசைக், அடுத்து மண்டேன், ஹம்ட்ரம், அடுத்து பிளான்ட். இதெல்லாமே படிச்சோம் எக்ஸ்ட்ராவா. என்ன அர்த்தம் மோனோடோன்னா, அப்படியே ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்கா செஞ்சுட்டு இருக்கோம். போர் அடிக்குது. டிடிஎம் அப்படின்ற வார்த்தை புதுசா இருந்துச்சு. மித்தபடி போர்டம், சேம்னஸ், டல்னஸ் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆப்ஷனுக்கு கீழ இருந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டனிமா பார்க்கும்போது வெரைட்டியா இருக்குது. எக்ஸைட்மென்ட்டா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டியா இருக்கிறது. நாவல்ட்டினா இந்த இடத்துல என்ன குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, நியூ. நாவல் அப்படின்னா நியூ. நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னாங்கன்னா, நியூ புதுவிதமான ஒரு கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த நாவல் புக்ஸ் கிடையாது. அடுத்து வந்து இன்டர்பிரேஷன் என்னது? ஈஸியா புரிஞ்சுக்க வைக்கிறது. அதுதான் எலுசிடேஷன், டெசிஃபர்னா வந்து ஈஸியா பெரிய கஷ்டமா இருக்கக்கூடிய கோடிங்கோ ஏதோ ஒண்ணு பண்ண ஒரு விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் டெசிஃபர். எக்ஸ்பவுண்ட்னா என்னது? இருக்கிற விஷயத்த அப்படியே ஃபுல்லா இருக்கிற விஷயத்த அப்படியே உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி புரிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் எக்ஸ்பவுண்ட். அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இக்னோரன்ஸ், மிஸ் இன்டர்பிரேஷன் இதெல்லாம் ஓகே. பிரிசைஸ்னா என்ன படிச்சீங்க? அக்யூரேட்டா, எக்ஸாக்ட்டா இதான் இருக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிட்டு சொல்றது. ஆனா, இதே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சொல்றாங்க? அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்லாம் என்னென்ன சொல்றாங்க? மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னா என்ன பார்த்தீங்க? மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். மெட்டிகுலஸ்னா என்னது? ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மைன்யூட்டா உட்கார்ந்து பார்த்து, அத நீங்க உட்கார்ந்து அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா என்னன்னா, மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ் 3மே. ஆப்போசிட்ல வேக், இன்அக்யூரேட், இன்டெஃபினைட்லாம் படிச்சுட்டோம். அடுத்து ஃபேவரபிள். ஃபேவரபிள் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். ஃபேவரபிள்னாலே உங்களுக்கு தெரியும். நமக்கு ஏதோ ஒண்ணு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு அர்த்தம் தான் ஃபேவரபிள். சாதகமான அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதாவது அட்வான்டேஜஸ், பாசிட்டிவ், ஆஸ்பீஷியஸ். இது பார்த்திருப்பீங்க. கல்யாணத்துலலாம் குடுத்திருப்பாங்க. ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. அதாவது ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட்னா நல்ல ஒரு அவுட்கம் வரப்போகுது. ஃபேவரபிள் அவுட்கம் வரப்போகுது. ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்ன சொல்ல போறாங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க போறாங்களாம். அதனால தான் இவங்க வந்து இப்படி சொல்றாங்க. ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரியும் ரியாலிட்டி வேறயா இருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறது தான் ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்லிட்டு. அது மாரி. அடுத்து ஹெல்ப்ஃபுல்னாலும் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபேவரபிளுக்கு அப்படியே ஆப்போசிட் அன்ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள், ஹாஸ்டைல்னா சண்டை போடுறது. இது வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிறது. இதெல்லாம் வந்து ஆஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவாய்ங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் இங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா, இங்க இது சொல்லுவாய்ங்க. இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் குடுப்பாய்ங்க. ஆனா இது ரியாலிட்டி. இந்த ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட்ன்னு சொல்லி மேரேஜ போடுவாய்ங்க. ஆனா ரியாலிட்டி இதெல்லாம் நடக்கும். நெகட்டிவ், டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் நடக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அந்த விஷயத்துல. ரைட். அடுத்து
ஃபேவரபிள் ஈஸியான வார்த்தை. அத தெரிஞ்சுக்கங்க. ஆஸ்பீஷியஸ் ஆஸ்பீஷியஸ்னா என்னது? நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் வரப்போகுது அப்படின்றதுக்காக நம்ம ஆஸ்பீஷியஸ் ஈவென்ட்ன்னு சொல்லுவாங்க நெறைய இடத்துல. அடுத்து கக்கூன். கக்கூன்னா என்னன்னா, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டுப்புழுன்னுவாங்க. அதாவது வந்து பட்டர்ஃப்ளை வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு கூடுக்குள்ள இருக்கும். அது பேர் தான் கக்கூன்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்டு. அதாவது ஏதோ ஒண்ணு பாதுகாப்பு உரையாட்டம் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. கவர்டு கக்கூன் அப்படின்னா, ஒரு கவர்டான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கக்கூனு. கேசிங்ன்னா என்னன்னா, அது ஒரு பைப் மாரி இருக்கும். நீங்க அந்த நிலத்துக்குள்ள போடுற பைப்பு. அந்த பைப் எப்படின்னா இப்படி இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா, அது Googleல இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி ஒரு பைப் இருக்கும். அதுக்கு வெளிய இப்படி இப்படி ரஃப்பா இருக்கும். இந்த மாரி இருக்கும். இத என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கேசிங். இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா? இது கேசிங்பாங்க. இத கேசிங்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இத சுத்தி இங்க கவர்ட் ஆயிருக்கு. அதனால இது என்னன்னுவாங்க கேசிங். ஓகேங்களா? அடுத்து கவரிங் கவரிங். ஷெல்னா தெரியுங்களா? ஓடு. மாடு இந்த ஷெல். டர்ட்டில் ஷெல் அப்டின்னா என்னன்னா, ஆமை ஓடு இருக்குல்ல, அதான் ஷெல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, புரொடெக்ஷன். வெளிய புரொடெக்ட் பண்றதுக்காகவும் நம்ம கவர் பண்ணிக்கிறோம் அது. கக்கூன் அப்டின்னா என்ன? கேசிங், கவரிங், ஷெல்லு, புரொடெக்ஷன். இந்தந்த வார்த்தைலாம் கொஞ்சம் வரும். வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்வேத், ஸ்வாடில், மஃபிள். ஸ்வேத், ஸ்வாடில், மஃபிள். ஸ்வேத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்டின்னா, நீங்க மாவு கட்டு அது மாரிலாம் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அவங்க கைக்கு கவர் பண்ற மாரி ஒரு பேண்டேட் குடுத்திருப்பாங்க பாருங்க. அதுதான் ஸ்வேட். மாவு கட்டு போட்டீங்கன்னா, அந்த மாவு கட்டுக்கு கை கவர் பண்ற மாரி பிக்சர் நான் காமிக்க முடியல. பிக்சர் நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸ்வேத்னா அந்த மாவு கட்டு போட்டோனே கைய ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க பாருங்க. அதுதான் ஸ்வேத்து. அதாவது கவரிங். ஒரு வெளி கவரிங் போட்டிருப்பாங்கல்ல அது. ஸ்வேத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கும். ஜீவாவும் பூஜா ஹெக்டேவும் நடிச்ச ஒரு பாட்டு வரும். "வாய மூடி சும்மா இருடான்ட்டு." அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லுக்கட்ட ரவுண்டா வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு புல்லெல்லாம் வந்து வரிசையா கட் பண்ணி வச்சு, இந்த மாரி ரவுண்டா வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடிலாம் உட்கார்ந்திருப்பாங்க அவங்க. அந்த மாரி ஒரு லொகேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு லொகேஷன் இருக்கும். அந்த இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்வேத்து. இந்த மாரி புல் இருக்குல்ல, அத வரிசையா உருண்டையா உருட்டி கட்டி வச்சிருந்தாங்களாம். அது ஸ்வேத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது இமேஜ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாடில்னா நீங்க அது நெட்ல கூட போட்டு பார்க்கலாம். பேபி ஸ்வாடில் அப்படின்னு போட்டா, ஹவ் டூ ஸ்வாடில் அ பேபின்லாம் குடுத்திருப்பான். YouTubeல குடுத்திருப்பான். பேபி. குழந்தைங்க இருக்காங்க பாருங்க. குழந்தைங்கள என்ன பண்ணிருவாங்க, ஒரு காட்டனுக்குள்ள போட்டு வெளிநாட்டுக்காரங்கலாம் என்ன பண்ணிருவாங்கன்னா, கை, கால் எல்லாத்தையும் சேர்த்தி, மம்மியாட்ட குழந்தைகள வந்து மூஞ்சிய மட்டும் தெரியிற மாரி வச்சு, மீதி எல்லாத்தையும் வச்சு கட்டிருவாங்க. அப்படி கட்டுறாங்க பார்த்தீங்களா, கவர் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, அதான் ஸ்வாடில். அவங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணிறக் கூடாதுன்றதுக்காக அப்படி கவர் பண்ணுவாங்க. அதான் ஸ்வாடில். அடுத்து மஃபிள். மஃபிள்னா, உங்களுக்கு ஒரு சத்தம் இருக்கு பார்த்தீங்களா? சத்தத்தால உங்களுக்கு இதாவுது, உங்களுக்கு பிரச்சனை வருது அப்புட்ன்னா 2 அர்த்தம் இருக்கும். ஒண்ணு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ள நீங்க போய் உங்கள கவர் பண்ணிக்கிறீங்க அப்புட்ன்னா, ஒரு பெரிய இப்ப அ மஃப்ளர்ம்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்வெட்டர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்வெட்டர தான் மஃப்ளர்ன்னு சொல்லுவாங்க. மஃப்ளர்ன்னா எதுக்கு சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து குளுருது. அந்த குளுருத வந்து நீங்க இது பண்ணணும் அப்டின்னா, அது உங்கள கவர் பண்ணிக்குவாங்க. காதெல்லாம் கவர் பண்ணிக்குவாங்க. மஃப்ளர் போட்டு காதுல போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? குளுர்ல இருக்கவங்க, இந்த ஊட்டிலலாம் இருக்கவங்க மஃப்ளர் காதுல போட்டுக்குவாங்க. எதுக்கு அப்டின்னா, குளுருதுலருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக. அதுதான் ஸ்வெட்டரு. இன்னொரு மஃபிள் அப்டின்னா என்னன்னா, சத்தம் அதிகம் கேட்குதுன்னு வைங்க. சவுண்டு அதிகம் கேட்குதுன்னா, அத குறைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி பண்ணா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மஃபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் அதிகம் கேட்குது. இப்ப பக்கத்துல வீட்ல டிவி வீட்ல ஓடுது. நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்புட்ன்னா, உங்க கதவ அடைச்சிட்டீங்கன்னா, சவுண்ட் கம்மியா கேட்கும்ல. உங்க ரூம் கதவ நீங்க அடைச்சிட்டீங்க அப்புட்ன்னா, டோர் அடைச்சிட்டீங்கன்னா என்ன கேட்கும்னா, சவுண்ட் கம்மியா கேட்கும்ல. அப்ப நீங்க பண்றது பேரு மஃபிள் தான். மஃபிள். ஓகேங்களா? என்னன்னா, சவுண்ட நீங்க குறைக்க ட்ரை பண்றீங்க பார்த்தீங்களா? ரொம்ப சத்தமா இருக்கிறத குறைக்க ட்ரை பண்றீங்க பார்த்தீங்களா? அது பேரு மஃபிள் தான். பாருங்க, இங்க என்னென்ன வார்த்தைலாம் பார்த்துருக்கோம்னு பாருங்க. கக்கூன் 2 அர்த்தம் இருக்கு. கக்கூன். கக்கூன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. கக்கூன் கக்கூன்னா என்னன்னா கவர் பண்றது. ஒரு விஷயத்த கவர் பண்றது. ஓகேவா? இங்க பாருங்க கேசிங்ன்னா என்ன சொன்னேன், அந்த பைப் மாரி இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய கவர் பண்றது. கேசிங்ன்னா ஆக மொத்தம் கவர் பண்றது. அடுத்து கவரிங், ஷெல்லு, புரொடெக்ஷன். இதெல்லாம் நார்மலா தெரியும். அடுத்து ஸ்வேத்னா என்னது? ஸ்வேத்னா தான் சொன்னேனே ஃபர்ஸ்ட்டு ஸ்வேத் அப்டின்னா, அந்த மாவு கட்டு போடுறதுக்கு அந்த கைய நல்லா கவர் பண்ணியிருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அதான் மாவு கட்டு போடுறதுக்கு ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறது ஸ்வேத்து. ஓகேங்களா? அது இல்லாம இன்னொரு மீனிங் என்னன்னா, அந்த அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா தெரியும். புல்லெல்லாம் அப்படியே ரவுண்டா கட்டி கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துலயும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு திரிவாய்ங்க. அந்த தான் அந்த ஸ்வேத்து. ரைட்டா? அடுத்து ஸ்வாடல்னா என்னது? பேபி. குழந்தைங்கள அந்த என்ன பண்ணிருவாங்க, அந்த வெளிநாட்டுக்காரங்கலாம் பண்ணுவாங்க. மூஞ்சிய மட்டும் விட்டுட்டு ஃபுல்லா கவர் பண்ணிருவாங்க. அத எடுத்தோனே குழந்தைங்கலாம் கையெல்லாம் இப்டி தூக்குங்க. அதெல்லாம் வீடியோவா போட்டுருப்பாங்க YouTubeல பார்த்துக்கங்க வேணும்னா தேவைப்பட்டா. அடுத்து
மஃபிள்னா என்ன பார்த்தோம்? மஃப்ளர்ன்னு போடுவாங்கல்ல. காதெல்லாம் போட்டுருப்பாங்கல்ல. அதான் ஸ்வெட்டரு. ஓகேங்களா? அது என்ன பண்றாங்க? கவர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இங்க பாருங்க. இங்க இதெல்லாம் கவர் பண்றத பேசணுமா? அப்ப ஆன்டோனிம் ஆப்போசிட் வருங்க. எக்ஸ்போஷர்னா நம்மள வந்து எக்ஸ்போஸ் பண்றதுன்னா என்னது? வெளிய காட்டுறது. அப்புறம் அன்கவர்னா என்னது? மூடி மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றது. ஓப்பன்னஸ்னா எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிறது. இங்க மூடி மறைக்கிற விஷயம்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஓப்பனா வெளிய போய் சொல்லிறது. அடுத்து ரிமெம்பரன்ஸ்னா பார்த்துக்குவோம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தானே. ரிமெம்பரன்ஸ்னா என்னது? நினைவு. நினைவு அஞ்சலி அப்படின்னு இந்த போட்டிருப்பாங்க பாருங்க. போஸ்டர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா? நினைவு அஞ்சலி 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அப்படிலாம் போட்டிருப்பாங்க பாருங்க. அதாவது அவங்க நினைவு பண்ணி இவங்கலாம் நினைக்கிறாங்க. அதனால ரெமினிசன் ரொம்ப ரொம்ப முக்கியமா வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமா இந்த வார்த்தைகள்லாம் வரும். மெமரி, ரெகக்னிஷன் அப்படின்றது வந்து நார்மலா அடையாளம் காட்டுறது அப்படின்னு வரும். கமமரேஷன் இதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல அதிகமா வரும். கமமரேஷன் அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக உயிர் விட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா கமமரேட் பண்ணுவாங்க. புரியுங்களா? அத நினைவு கூறுவாங்க அப்படின்றது. கமமரேஷன் அப்படின்னா நெறைய இடத்துல இந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நார்மலாவே என்னன்னா கமமரேஷன்னா நினைவு பண்றது. அதாவது அவங்க பண்ண ஒரு விஷயத்த நினைவு பண்ணி வைக்கிறது. அடுத்து ரெமினிசன்ஸ் ரெமினிசன்ஸ்னாலும் என்னன்னா நினைக்கிறது தான். ஒரு பழைய விஷயங்கள நினைக்கிறது. அதாவது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அதான் இந்த ரெமினிசன்ஸ், நாஸ்டால்ஜியானா என்ன? நீங்க சின்ன வயசுல பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. 90ஸ் கிட்ஸ்லாம் நாஸ்டால்ஜியா நாங்க வாழ்ந்தது அப்படிம்பாங்க. அதான் வந்து இது. ரீகால்னாலும் நினைவு பண்றது. அதாவது பழச நினைச்சு பார்க்கிறது. பாருங்க, நினைவு பண்றது என்னென்ன படிச்சுக்கோம். ரிமெம்பரன்ஸ், ரெமினிசன்ஸ், நாஸ்டால்ஜியா, மெமரி, ரெகக்னிஷன்ஸ், கமமரேஷன், ரீகால் பண்றது. இது எல்லாமே என்னன்னா ரிமெம்பர் பண்றது. ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்து ஆன்டோனிமா பார்க்கும்போது ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஃபர்கெட்ஃபுல்னஸ்னா அப்படியே மறந்துறது. அம்னீசியானா ஷார்ட் டெர்ம் மெமரி லாஸ். கொஞ்ச நேரம் வந்தோனே பார்த்தீங்கன்னா மறந்து போயிருவாய்ங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் உன்ட்ட பேசுனனா? இல்ல. அப்படின்ற மாரி கேட்கக்கூடிய ஆட்கள் தான் அம்னீசியா. ஆப்லிவியன் படமே இருக்கு சார். டாம் குரூஸ் படம். ஆப்லிவியன். நல்ல படம். இப்ப பார்க்காதீங்க. எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு பாருங்க. ஆப்லிவியன்னா என்னன்னா மறந்துருவாய்ங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி லாஸ் ஆயிருக்கும். மெமரி லாஸ் அதாவது மறந்துருவாய்ங்க ஒரு விஷயம். டாம் குரூஸ் படம் சூப்பர் படம் சார். ஆ டைம் கிடைச்சா அப்புறமேட்டு பாருங்க. இப்ப பார்க்காதீங்க. எக்ஸாம் டைம்ல பார்க்காதீங்க. சரிங்களா? அப்புறமே ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க. ஆப்லிவியன் அதாவது மறந்துருவாய்ங்க. எல்லா விஷயத்தையும் மறந்துருவாய்ங்க. அதான் ஆப்லிவியன். புரியுதுங்களா? நான் யாருன்றத கூட மறந்துருவாய்ங்க. அந்த மாரி இருப்பாய்ங்க. அடுத்து ஹிண்ட்ரன்ஸ் ஹிண்ட்ரன்ஸ்னா தெரியும் உங்களுக்கு. நெறைய டிவி ஷோஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹிண்ட்ரன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹிண்ட்ரன்ஸ் அப்டின்னா உங்களுக்கு தெரியும். தடை போடுறது. ஒரு விஷயத்துக்கு தடையா இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஹிண்ட்ரன்ஸ் தடையா இருக்கிறது பாருங்க. அப்ஸ்டக்கிள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வார்த்தைகள் அதிகமா இருக்கிற மாரி வார்த்தைகள். அப்ஸ்டக்கிள், பேரியர் பேரியர், ஹர்டில், இம்பெடிமென்ட் இது எல்லாமே ரொம்ப வார்த்தை. இம்பீடுனாலே தடை போடுறது. நீங்க போற வழியில கல்ல தூக்கி போட்டாய்ங்க அப்படின்னா, அதுதான் தடை போடுற மாரி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அப்ஸ்டக்கிள், பேரியர், ஹர்டில், இம்பிடிமென்ட் இதெல்லாம் தாண்டுனா தான் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதான் சொல்றாங்க. நெறைய தடைகள் வரும். தடை அதை உடை அப்படின்னுவாங்க பாருங்க. அது மாரி நெறைய தடையா வரும். அதான் இது. நல்ல நல்ல வார்த்தைகள் பாருங்க. ஹிண்ட்ரன்ஸ், அப்ஸ்டக்கிள், பேரியர், ஹர்டில், இம்பெடிமென்ட். அடுத்து இங்க பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப குடுத்துருக்கேன் பாருங்க. ஹியூம் கம்பர். கம்பர் அப்டின்னா என்னன்னா, இதுவும் ஒரு தடை மாரி ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? சேம் வார்த்தைகள். ஓகேங்களா? கம்பர்னா என்னன்னா, தடை. இதுவும் ஹிண்டர் பண்றது தான். அதாவது ஒரு தடையா இருக்கிறது. கம்பர்னாலும் தடை. கம்பர்சம் அப்டின்னாலும், ஒரு பெரிய கல்ல தூக்கி உங்க முதுகுல வச்சு, நீங்க போங்க அப்டின்னாங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? போகறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதாவது ஒரு பெரிய பிரச்சனைய தூக்கி வச்சுட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு போறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்ல. அது மாரி பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கும். அத மீறி நீங்க போம்போது ரொம்ப ஸ்லோவா போவீங்க பார்த்தீங்களா? அதுதான் கம்பர்சம். இதுவும் என்னது? தட மாரி தான். என்கம்பரன்ஸ் இது வந்து உங்களுக்கு பேங்க்லயே காட்டுவாங்க. என்கம்பரன்ஸ் இஃப் எனி அப்டிம்பாங்க. என்கம்பரன்ஸ் அப்டின்னா பினான்சியலாவும் இருக்கு. இது இதாவும் இருக்கு. எது இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு அ ஒரு 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 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு என்கம்பரன்ஸா அப்படின்னு கேட்பாங்க. என்கம்பரன்ஸ் இஃப் எனி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிய விக்கிறதுலயோ, இல்ல வேற யாருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி சேமா இருக்குது. அவங்களும் அதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. என்கம்பரன்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால தான்.
ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ இல்ல வேற எதுவும் பண்றதுக்கு பிரச்சனை. அதனால என்கம்பரன்ஸ். என்கம்பரன்ஸ்னால தடை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேங்க்ல பாப்பீங்க. என்கம்பரன்ஸ்ன்ற வார்த்தை நாளைக்கு பேங்க்ல நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பாப்பீங்க. புரியுங்களா? என்கம்பரன்ஸ், கம்பர், அடுத்து கம்பர்சம். இது எல்லாமே என்னன்னா ஒரு பெரிய தடைய பத்தி தான் பேசுது. ஒரு தடை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய தடை. ஓகேங்களா? இப்போதைக்கு இத மட்டும் படிச்சுக்கங்க. பாருங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கோன்னு. ஆன்டனிம் பாருங்க. அசிஸ்டன்ஸ், ஹெல்ப், எய்டு, சப்போர்ட். ஃபர்ஸ்ட் எய்டுனா சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதான் எய்டு. எய்டுனா சப்போர்ட். டக்குனு உடனே உதவி. அதான் ஃபர்ஸ்ட் எய்டுனா அது முதல் உதவின்பீங்களா? அதான் உதவி அப்படிங்கிறது. அசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு தெரியும். ஹெல்ப், எய்டு, சப்போர்ட் எல்லாமே ஓகே. பாருங்க ஹிண்ட்ரன்ஸ்னா தடைன்னு தெரிஞ்சுச்சு. என்னென்ன வார்த்தைலாம் படிச்சுக்கோங்க பாருங்க. ஆப்ஸ்டக்கிள், பேரியர், ஹர்டில், இம்பெடிமென்ட். இம்பீடு அப்படின்னு வந்தாலும் அது ஸ்டாப் தான். ஓகேங்களா? உங்கள வந்து தடை பண்ணி நிப்பாட்டுறதுக்கு தான் பார்க்குறாங்க. இம்பீடு. அடுத்து என்கம்பரன்ஸ். கம்பர்னா என்னது? தடை அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்கம்பரன்ஸ்னா என்ன சொன்னோம்? ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள என்கம்பரன்ஸ் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, இத விக்கிறதுக்கோ, இதுல இது பண்றதுக்கோ ஒரு தடை இருக்கு அப்படின்றதுக்கு. அடுத்து கம்பர்சம்னாலும் ஒரு பெரிய கல் எடுத்து உங்க முதுகுல தூக்கி வச்சுட்டு நீங்க நடங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய தடை தானே. அததான் கம்பர்சம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? 10 படிச்சோனே திருப்பி ரிவிஷன் பண்ணிருவோம். 10 படிச்சுட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ணுவோம். அடுத்து கமிஷனர். கமிஷனர்னா என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும். கமிஷனர்னாலே ஒரு அதிகாரி. ஒரு அதிகாரிய சொல்றது தான் கமிஷனர். இங்க குடுத்திருப்பாங்க. அதிகாரி. சினோனிம் பாருங்க. அபிஷியல், அபிஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டர், டைரக்டர், சீஃப் யாருன்னு சொல்லலாம். ஒரு உயர் அதிகாரி அப்படின்னு சொல்லணும்னா அது கமிஷனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க ஆன்டனிம் பாத்துங்க. எம்ப்ளாயி, சபார்டினேட். சபார்டினேட்னா என்னது? ஒருத்தங்க கீழ அதாவது ஆர்டினரியா இருக்கிறத விட கீழ இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் சபார்டினேட். சபார்டினேட் அதாவது வந்து கீழ இருப்பாங்க. அவங்க தான். கடைநிலை ஊழியர் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அதான். கீழ இருக்கவங்க. ஓகேங்களா? ஃபாலோவர்னால பின்னாடி இருந்து வரவங்க. ரைட். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை இல்ல. பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சுருவீங்க. ஏதோ ஒருத்தவங்க பெருசா இருக்கவங்க, கீழ இருக்கவங்கள பத்தி பேசுறாங்கன்ட்டு. அடுத்து லைவ்லி. லைவ்லினா என்னது? துடிப்பான, சுறுசுறுப்பான, சின்ன குழந்தைங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? சிலர் ரொம்ப அடங்கவே மாட்டாத சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாய்ங்க. நல்ல வார்த்தை இது. ஆக்சுவலா லைவ்லிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. அப்படியே பிரசன்ட் அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு, அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாரி இருப்பாங்க எனர்ஜி. பாருங்க நல்ல வார்த்தைகளா இருக்கு. எனர்ஜெட்டிக், அனிமேட்டட். அனிமேட்டட்னா கோவமாவும் சொல்லுவாங்க. நெறையா இன்டென்சிட்டிய காமிச்சாங்க. விராட் கோலிய வந்து அனிமேட்டட் பெர்சன்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர் எமோஷன காட்டிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல அவர் ஆக்டிவாவே இருப்பாப்படி. அதான். வைப்ரன்ட் இந்த வார்த்தைக்கு ஃபுல்லாவே விராட் கோலிய நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே வந்து ஃபுல் ஆக்டிவா இருப்பாப்படி. அந்த மேட்ச்னா அந்த மேட்ச்க்குள்ளேயே இருப்பாப்படி. அத விட்டு வெளியே வரமாட்டாப்படி. அதான். வைப்ரன்ட், ஆக்டிவ், எக்ஸூபரண்ட். எக்ஸூபரண்ட்னாலும் அதேதான். பாய்ஸ்ட்ரஸ், பாயன்ட், விவேஷியஸ். இது எல்லாமே என்னன்னா, ஒரு துடிப்பா இருக்கிறது, ஒரு ஆக்ஷன நல்ல சுறுசுறுப்பா செய்றது. இங்க பாருங்க இதெல்லாம் வைவான்ற வார்த்தையெல்லாம் வரும். வைவா அதெல்லாம் உங்களுக்கு வரும் பாருங்க. வைவான்னு வருதா? இந்த வார்த்தையெல்லாம் என்னது? நீங்க பிராக்டிகல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குடுத்துருப்பாய்ங்க. வைவா அப்படின்னு சொல்லியிருப்பாய்ங்க. ஆனா நம்ம அந்த அளவுக்கு எனர்ஜியாவா செய்வோம் அது. ஏன்டா நடத்துறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருப்போம். பாருங்க. எக்ஸூபரண்ட், பாய்ஸ்ட்ரஸ் நான் இது ஞாபகம் வச்சுக்க சொல்லணும்னா, இந்த பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா விளையாட போயிருவாய்ங்க. அப்படின்னு அந்த சுறுசுறுப்பு ஆயிருவாய்ங்க. அப்படின்ற மாரி பாய்ஸ்ட்ரஸ், பாயாண்ட் பாயாண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாரி ஆக்டிவாவே இருக்கிறது. எந்நேரமும் ஆக்டிவாவே இருப்பாய்ங்க. ஆன்லைன்ல இல்ல. நார்மலாவே ஆக்டிவா இருப்பாய்ங்க. ஆக்டிவா இருந்து அவன் பாட்டுக்கு அவன் வேலைய செஞ்சுட்டு இருப்பான். அதான் வந்து பாயாண்ட். அடுத்து இங்க பாருங்க. டல்லு. என்னன்னா ஆப்போசிட்லாம் பார்த்தா டல்லு, லைஃப்லெஸ், லெத்தாஜிக்கு, கொயட் கொயட். இந்த பாருங்க. QUITE இல்ல. QUIET கொயட். அமைதியா இருக்கிறது. அதாவது அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது சுறுசுறுப்பா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா அமைதியாவே இருக்கிறது. சைலன்ட்டா இருக்கிறது. இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க பார்த்தீங்களா? அவைங்க. ஆனா மேல இருக்கிறதெல்லாம் யாரு? நல்லா எனர்ஜெட்டிக்கா அவங்க பாட்டு அவன் வேலைய செஞ்சுட்டு இருப்பாய்ங்க. அது. ஓகேவா? பாருங்க. என்னென்ன வார்த்தை படிச்சுக்கோன்னு. லைவ்லி, எக்ஸூபரண்ட், பாய்ஸ்ட்ரஸ், பாயன்ட், விவேஷியஸ் விவாசியஸ். அடுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா கீழ எனர்ஜெட்டிக்கு, ஆனிமேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும்ன்ட்டு. ஆனிமேட்டட், வைபரண்ட் வைபரண்ட் அண்ட் ஆக்டிவ். எல்லாருமே கொஞ்சம் வேக வேகமா இருப்பாய்ங்க. அதான் வைபரண்ட், ஆக்டிவ் எல்லாம். ரைட். அடுத்து கீழ அப்போசிஷன்னா என்னது? குடுத்துருக்காங்க பாருங்க. அப்போசிஷன்னா எதிர்க்கட்சி, எதிர்த்தரப்பு அப்படிம்பாங்க. எதிர்க்கட்சி ஆர் எதிர்த்தரப்பு. ஓகேங்களா? எதிர்ப்பு. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்டின்னா, அத அப்போஸ் பண்றாங்கன்னா, எதிர்க்கிறாங்க அப்டின்னு அர்த்தம்.
அதான் என்னென்னலாம் குடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? உங்களுக்கு தடையா இருக்கிறது. நீங்க இது பண்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தடையா இருப்பாங்க. அதான் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஹாஸ்டைல். ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டினாலும் அகைன்ஸ்ட். அன்னைக்கு அப்ப பார்த்தோமே. ஹாஸ்டைல் அப்படின்னா எதிர்ப்பு, அகைன்ஸ்ட்னு பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? அந்த இந்த வார்த்தைக்கு ஃபேவரபிளுக்கு ஆப்போசிட் ஹாஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னுவாங்க பாருங்க. எதிர்க்கிறாங்க. எதிர்த்தரப்பு பேச ஆரம்பிக்கிறாங்க, எதிர்ப்புறாங்க. கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா சண்டை போடுறது. ஓகேங்களா? பாருங்க என்ன வாதம் வரும். அப்போசிஷன் படிச்சோம். அப்போசிஷன்னா எதிர்ப்பு. ஆப்போசிட் பார்ட்டி எதிர்க்கிறது. ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட அகைன்ஸ்ட்டா பேசுறது. ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டிலிட்டினா சண்டை போடுறது. ஆப்போசிட்ன்னு. அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன் அந்த கோர்ட்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எதிர்த்தரப்பு வக்கீல் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்ஜெக்ஷன்னு சொல்லுவாரு. அடுத்து இத சொல்றதுனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு எதிர்க்கிறது. அடுத்து கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா இங்க என்னன்னு சண்டை போடுறது. இங்க பாருங்க. டிசென்ட், டிஃபயன்ஸ். டிசென்ட், டிஃபயன்ஸ். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. டிசென்ட்னா டிஸ்அக்ரீமென்ட். உங்களுக்கு ஒரு விஷயத்த புடிக்காது. இருந்தாலும் சரி வேற வழி இல்ல அப்படின்ட்டு டிஸ்அக்ரீமென்ட். டிசென்ட்னா டிஸ்அக்ரீமென்ட். உங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு அது புடிக்காது. உங்களுக்கு நீங்க வேற மாரி எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு வேற மாரி குடுப்பாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, டிசென்ட் பண்ணுவீங்க. நீங்க சொல்றது அவங்க சொல்றது உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதான் டிஸ்அக்ரீமென்ட் பண்ணுவீங்க. டிஃபயன்ஸ். டிஃபயன்ஸ்னா ஓப்பனா எதிர்க்கிறது. ஓப்பனா எதிர்க்கிறது. ஓப்பனா சண்டை போடுறது. ஓப்பன் அகைன்ஸ்ட். வெளிப்படையாவே நான் உங்ககிட்ட சண்டை தான் போடுறேன் அப்படின்ட்டு காட்டுறது. அதான் ஓப்பனா எதிர்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியா இருக்கிறவங்கலாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணிருவாங்கன்னா, பேசிட்டே இருப்பாங்க. இந்த சட்டசபையில. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு வெளிய போயிருவாங்க. அதெல்லாம் என்னன்னா டிஃபயன்ஸ். ஓப்பனா அகைன்ஸ்ட்டா இருக்குது. இதுக்கும் ஒரு படம் இருக்கு. டிஃபயன்ஸ்க்கு ஒரு படம் இருக்கு. கிரைக் நடிச்சிருப்பாரு. பிளிட்ஸ்கி பிரதர்ஸ் வச்சு நடத்திருப்பாங்க. செமையான படம். இது சூப்பரான படம். டிஃபயன்ஸ். நாஜிஸ் வெர்சஸ் ஜூஸ் அந்த மாரி ஒரு கான்செப்ட். நல்ல ஒரு படம் இது. டிஃபயன்ஸ். இதுவும் என்னது, ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க. ஃப்ரீயா இருந்தானா இப்ப இல்ல. படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா போய் பாருங்க. டிஃபயன்ஸ். வார் சம்பந்தப்பட்ட படம். ஓப்பனா அகைன்ஸ்ட் பண்ணுவாய்ங்க. நாஜிஸ் கேம்ப. ரைட். அடுத்து இங்க வாங்க. அக்ரீமென்ட். இதென்னா இது அகைன்ஸ்ட் பத்தி பேசிட்டாச்சு. இப்ப என்னன்னா ஒண்ணு மாரி அக்ரீமென்ட், சப்போர்ட், ஹார்மனி. ஹார்மனின்னா என்னன்னா பீஸ்ஃபுல். அப்படியே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா போறது. ஹார்மனி அப்படின்னா என்னன்னா பீஸ்ஃபுல். ஹார்மோனியம் பெட்டி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்னன்னா, ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா சூதனிங்கா இருக்கிறது. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அதான் ஹார்மோனி. அடுத்து அப்ரூவல். அப்ரூவல்னா என்னது? அகைன்ஸ்ட்டா இல்லாம, நீ சொல்றதெல்லாம் ஓகே. அந்த டிசென்ட்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. டிசென்ட்னா டிஸ்அக்ரீமென்ட். இங்க வந்து அப்ரூவல் பண்ணிருவாங்க. அக்ரீமென்ட். புரியுதுங்களா? பாருங்க என்னென்ன வார்த்தைலாம் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன். லாஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணிருவோமா? அதான் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்போசிஷன். அப்போசிஷன்னா வந்து எதிர்ப்பு, எதிர்க்கட்சி. ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் படிச்சோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? எதிர்க்கிறது. ஹாஸ்டிலிட்டி. ஹாஸ்டைல் அப்படின்ற வார்த்தைனால என்னது? சண்டை போடுறது. ஹாஸ்டிலிட்டினாலும் சண்டை. எனிமி அப்படின்ற மாரி. அடுத்து அப்ஜெக்ஷன். அப்ஜெக்ஷன்னா அந்த கோர்ட்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவர் சொல்றத நான் சுத்தமா எதிர்க்கவே இல்ல. இவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான் பார்த்துக்கங்க அப்படிம்பீங்க பார்த்தீங்களா? அதான் அப்ஜெக்ஷன். அடுத்து கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா சண்டை போடுறது. அடுத்து டிசென்ட். டிசென்ட்னா என்னது? டிஸ்அக்ரீமென்ட். டிசென்ட்னா எனக்கு இதுல விருப்பமே இல்ல அப்படின்னு நீங்க இருப்பீங்க பார்த்தீங்களா? அதான் டிசென்ட். அடுத்து டிஃபயன்ஸ். டிஃபயன்ஸ்னா என்னதுன்னா, வெளிப்படையா அகைன்ஸ்ட்டா இருக்குது. ஓப்பனா அகைன்ஸ்ட். டிக்ளேர் பண்ணி சண்டை போடுறது. நீ பாட்டுக்கு பேசிட்டே இரு சட்டசபையில, நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளிய போயிருவேன். உனக்கு அது அசிங்கம் அப்படின்னு நினைச்சுட்டு வெளிய போயிருவாங்க பார்த்தீங்களா? ஓப்பனா அகைன்ஸ்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அது. அடுத்து அக்ரீமென்ட், சப்போர்ட். அக்ரீமென்ட்னா என்னது? அதுக்கு சப்போர்ட் பண்றது. அடுத்து ஹார்மனி. ஹார்மனி என்னது? நீ பாட்டுக்கு சிம்பிளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்குன்னா, அது ஹார்மனி. அடுத்து அப்ரூவல். அப்ரூவல்னா என்னது? அதுக்கு வந்து ஓகே குடுக்குறது. சம்மதம் குடுக்குறது. இங்க வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க. இங்க வந்து சம்மதம் குடுப்பாங்க. ரைட்டா? அடுத்து லைவ்லி. லைவ்லினா பார்த்துக்கோ. துடிப்பான, சுறுசுறுப்பான அப்படின்னா யார ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம்னா, லைவ்லி அப்படின்னாலே கேரக்டர் ஆஃப் விராட் கோலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. எனர்ஜெட்டிக்கா, அனிமேட்டட், வைப்ரன்ட். வைப்ரன்ட்டா இருப்பாங்க. ஆக்டிவா இருப்பாங்க. வைப்ரன்ட்னா தன்னை சுத்தி எல்லாமே வைபா இருப்பாங்க. வைபல் பெர்சனா இருக்காங்கல்ல. அதான் வைப்ரன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸூபரண்ட். எக்ஸூபரண்ட்னா பார்த்துக்கங்க. எக்ஸூபரண்ட், பாய்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா விளையாட போயிருவாங்கன்னு சொன்னேன். அடுத்து பாயான்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாயான்ட்னாலும் புஷ் பண்ணி மேல போயிருவாய்ங்க. அடுத்து விவாசியஸ். விவாசியஸ்னாலும் ஆக்டிவா இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க? கமிஷனர். கமிஷனர் வந்து உயர் அதிகாரிய சொல்றது வந்து கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷியல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர் இதெல்லாம் ஓகே. சபார்டினேட்னா யாரு? கீழ இருக்கவங்க. ரொம்ப கடைநிலையில இருக்கக்கூடிய ஊழியர். அவங்க தான் சபார்டினேட். அடுத்து ஹிண்ட்ரன்ஸ். ஹிண்ட்ரன்ஸ்னா வந்து ஏதோ ஒரு தடை போட்டிருக்குது. என்னென்ன வார்த்தைலாம் பார்த்தோம்? அப்ஸ்டக்கிள், பேரியர், ஹர்டில், இம்பீட். இம்பீட்னா இம்பிடிமென்ட். எல்லாத்துக்கும் வந்து என்ன தடை போடுறது அப்படின்றது. கம்பர்ன்ற வார்த்தையே தடை. கம்பர ஒட்டி வர வார்த்தை தான் கம்பர்சம். கம்பர்சம்னா என்ன சொன்னோம்? ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்க குடுத்து நமக்கு தடை போடுறது. ஓகேங்களா? எஸ்பிஐ, பிஓ மெயின்ஸ்ல போனா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு பெரிய
குவான்ட் செக்ஷன் வந்து ஒரு பெரிய டிஐ வரிசையா 4, 5 குடுத்துட்டான் அப்படின்னா, அதெல்லாம் என்னன்னா டிஃபிகல்ட் டாஸ்க் நமக்கு குடுத்து நமக்கு தடை போடுறது. அடுத்து எம் கம்பரன்ஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களும் ஓனர், நம்மளும் ஓனர் அப்படின்னா, அத விக்கிறதுலாம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு பேங்க்லாம் யோசிக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் என்கம்பரன்ஸ். ஆமா. அதுக்கும் அது என்கம்பரன்ஸ் அதுக்கும் ஒரு தடை இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ஸ், ஹெல்ப், எய்டு, சப்போர்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஆப்போசிட். ரிமெம்பரன்ஸ்னா என்னது? ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா? இங்க என்னென்ன பார்த்தோம்னா பாருங்க, மெமரி, ரெகக்னிஷன்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். அத ஒண்ணு பழச ரெகக்னிஷன் அவார்டுன்னு குடுத்துருப்பாங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் ஒரு டாபிக்கே இருக்கு உங்களுக்கு. ரெகக்னிஷன்னா அவார்ட்ஸ் குடுத்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அத ஞாபகப்படுத்தி வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுவும் சொல்லலாம். சரிங்களா? கமெமரேஷன்னா அதுவும் நான் சொல்லிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல அடிக்கடி வரும். கமெமரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஞாபகப்படுத்துறோம் அப்படின்ட்டு. ரீகாலு, அடுத்து ரெமினிசென்ஸ், நாஸ்டால்ஜியா. இதெல்லாம் என்னன்னா, நீங்க அதெல்லாம் ஒரு காலம் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்குறீங்களா அது. அடுத்து ஃபர்கெட்ஃபுல்னஸ்னா எல்லாத்தையும் மறந்துறது. அம்னீசியானா ஷார்ட் டெர்ம்ல மறந்துருவாய்ங்க. அடுத்து வந்து ஆப்ளிவியன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யாரு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்களா? இந்த படம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த படத்துல இப்ப ரீசென்ட்டா சசிகுமார் அவர் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கேட்பாங்க. "தம்பி நீ யாருப்பா?" அப்படிம்பாங்க. அது மாரி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ளிவியன், ரிமெம்பரன்ஸ், அடுத்து கக்கூன்னா என்னது? ஒரு பாதுகாப்பு உறை. அதாவது வந்து கம்ப்ளீட்டா நம்மள கவர் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? பாருங்க கேசிங்னா என்ன சொன்னேன்? இந்த பைப் மாரி ஒண்ணு இருக்கும். அது உள்ள போறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணியிருப்பாங்க. கேசிங், கவரிங், ஷெல், புரொடெக்ஷன். அடுத்து ஸ்வேத்னா என்னது? ஒரு இந்த புல் கட்டின ஃபுல்லா ரவுண்டா கட்டி ஒரு கவர் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அஃபெக்ட் ஆயிறக்கூடாதுன்னு. உள்ள லேயர் அஃபெக்ட் ஆயிறக்கூடாதுன்னு மேல் லேயர ஃபுல்லா சுத்தி வச்சிருப்பாங்க. அது ஸ்வேத்ல இன்னொன்னு என்ன சொன்னேன் அப்டின்னா, மாவு கட்டு போட்டு தான் கைய ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ரோல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாடல்னா பேபிய வந்து காட்டன் கவருக்குள்ள ஃபுல்லா மம்மியாட்டம் சுத்தி வச்சிருப்பாய்ங்க. மூஞ்சி மட்டும் தெரியிற மாரி. போய் பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். அடுத்து மஃப்ளர்னா என்னது? ஸ்வெட்டர். இந்த குளிருக்குலாம் போட்டிருப்பாங்க. காதுலலாம் போட்டிருப்பாங்க. அதான் மஃப்ளர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, மஃப்ளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சவுண்ட குறைக்கிறது. அதாவது ரொம்ப சத்தமா இருக்குன்னா, அது குறைக்கிறதுக்கு. அடுத்து ஃபேவரபிள்னா பாருங்க அட்வான்டேஜஸ். அடுத்து பாசிட்டிவா இருக்குது, அட்வான்டேஜா இருக்குது. ஆஸ்பீஷியஸ்னா வந்து ஒரு ஈவென்ட்ட வந்து நல்ல ஒரு ஃபேவரபிள் அவுட்கம் வரப்போகுதுன்னு நெனச்சு நீங்க பண்றீங்க பார்த்தீங்கன்னா, அதான் ஆஸ்பீஷியஸ். அடுத்து வந்து இந்த கிரகப்பிரவேசம் என்ன வேணாலும் அது ஆஸ்பீஷியஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல். அடுத்து வந்து அன்ஃபேவரபிள், ஹாஸ்டைல் அதான் சொன்னேனே கல்யாணத்துக்குலாம் போடுவாய்ங்க. ஆனா ரிவர்ஸ் நடக்கும். இதுதான் ரியாலிட்டி. அடுத்து ப்ரிசைஸ்னா ரொம்ப கேர்ஃபுல்லா உட்கார்ந்து நோட் பண்ணி ஒண்ணொண்ணு விஷயமா பார்த்து பண்றது. அடுத்து மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். உங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, "உனக்கெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்து பண்ணேன். நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா? அதான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்றது. மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ். அடுத்து எக்ஸாக்ட், அக்யூரேட், ஸ்பெசிஃபிக், கரெக்ட். ரொம்ப அக்யூரேட்டா இதான் அப்படின்னு சொல்றது ப்ரிசைஸ். இன்டர்பிரேஷன்னா என்னது? விளக்கமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. தெளிவா சொல்றது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? எலுசிடேஷன், டெசிஃபர், எக்ஸ்பவுண்ட். இதெல்லாமே என்னன்னா, பெரிய கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஈஸியா நமக்கு புரிய வைக்கிறது தான் எலுசிடேஷன். லுசிட் அப்படின்னாலே என்னது? படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்றது தான் லுசிட் அப்படின்ற வார்த்தை. டெசிஃபர், எக்ஸ்பவுண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ், மீனிங், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இக்னோரன்ஸ், மிஸ் இன்டர்பிரேஷன். அடுத்து மோனோட்டோனி ரொம்ப நேரம் ஒரே மாரி வாய்ஸ்ல பேசுறது. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது மோனோட்டோனியா சில பேருக்கு இருக்கும். அதான் ஒரே மாரி பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வந்துரும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, மோனோட்டோனி, இன்சிபிட், வேபிட், ப்ரோசாயிக், மண்டேன், ஹம்ட்ரம், பிளான்ட். இதெல்லாமே என்னன்னா, இங்க வந்து புதுசா ஒரு வார்த்தை பார்த்தோம். நாவல்ட்டின்னா என்னன்னா, நோவல் கொரோனா வைரஸ். நாவல் கொரோனா வைரஸ்ன்னு இருப்பாங்க. அதுனா நியூ. அந்த நாவல்னா புக்கு. இந்த நாவல்னா புக்கு. இதுனா நியூ. ஓகேங்களா? ஒரு 10 படிச்சோம் டக்குனு ரிவிஷன் பண்ணிட்டோம். அடுத்து வாங்க டக்குன்னு போயிருவோம். அடுத்து. கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிருவோம். ரொம்ப ஸ்லோவா போற மாரி இருக்கு. நீங்க பார்க்கறப்ப நீங்க கண்டிப்பா எனக்கு 1.25x, 1.5x வச்சு பார்த்துருங்க. நான் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டையும் கம்பேர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்னா எனக்கு பார்த்தோனே தெரியுது அப்படின்னா டக்குனு போயிருங்க. சரிங்களா? ஆஸ்பயர். ஆஸ்பயர்னா என்னன்னா, ஆஸ்பயர் ஆஸ்பயர்னா என்ன? அப்புட்ன்னா, லட்சியத் கோல். லட்சியம் கொள். லட்சியம் கோல்ன்னு இருக்கும். மன்னிச்சிடுங்க. ரைட்டா. பேராசைப்படுறது. அதான் ஆஸ்பயர். அதாவது ஆஸ்பிரண்ட் அப்படின்பீங்கல்ல. அப்பன்னா நீங்க பேராசைப்படுறீங்களா? கிடையாது. உங்களுக்கு ஒரு லட்சியத்த நோக்கி ஓடுறீங்க. அதான் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, நீங்க லட்சியத்த நோக்கி ஓடுறவங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஆஸ்பயர் பண்றீங்க. உங்களுக்கு எய்ம் பண்றீங்க. இது குடுத்துருக்கான் பாருங்க நல்ல வார்த்தை. உங்களுக்கு எய்ம் பண்றீங்க பார்த்தீங்களா? இந்த இத நான் ஆகணும் அப்படின்னு ஆஸ்பிரண்ட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீட் ஆஸ்பிரண்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. நீட்ட கிளியர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான். டிசையர், ஹோப், ஸ்ட்ரைவ் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸ்ட்ரைவ்ன்ற வார்த்தைல ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் யுவர் கோல் அப்படிம்பாங்க. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்க கோல நோக்கியே ஓடுறது. டிராவல் பண்றது, அத நோக்கியே டிராவல் பண்றது. அதான் ஆஸ்பயர், டிசையர், எய்ம், ஹோப், ஸ்ட்ரைவ் எல்லாமே. அடுத்து இங்க பாருங்க. இது ஜெலஸ் இல்ல, ஜீலஸ். ஜீலஸ். ஜீலஸ்னா நீங்க வந்து புதுசா ஜாயின் பண்ண உடனே ஒரு ஆர்வத்துல இருப்பீங்க பார்த்தீங்களா?
உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும் பாத்தீங்களா? சீக்கிரமா நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணி போயிறணும் அப்டின்ட்டு. அதான் ஜீலஸ். ஆனா நீங்க ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும் பாத்தீங்களா? கிளியர் பண்ணிறணும் அப்டின்ட்டு. அதான் ஜீலஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆன்டோனிம். ஆன்டோனிம் பாருங்க டெஸ்பயர். டெஸ்பயர்னா விரக்தி அடைஞ்சிறது. அது. ஒண்ணுமே புடிக்கல. ஐயோ! எனக்கு எதுவுமே புடிக்கலப்பா அப்டின்னு இருக்குது. டிஸ்லைக்கு, ரிசைன்ங்கிறது வேலைய விட்டு நின்றது. கிவ் அப்னா என்னால முடியல. இந்த எக்ஸாம்லாம் என்னால முடிக்க முடியாது. நான் என்ன பண்ணிடுறேன் சிவனேன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல அப்டின்னா, அப்பா, அம்மா ஏதாவது வேல சொல்லி தருவாங்க. அத நம்ம பார்த்துட்டு போயிரலாம். அப்டின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அதான் கிவ் அப். பாத்தீங்க என்ன வார்த்தை பார்த்தா ஆஸ்பயர். ஜீலஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸைட்மென்ட்டோட வேலை செய்றது. ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கிறப்ப எக்ஸைட்மென்ட்டோட படிக்கிறீங்க அப்டின்னா, அது ஜீலஸ். நீங்க ஜீலஸ் அப்டின்னு சொல்லலாம். இல்ல நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிடலாம், டெஸ்பயர் அப்டின்னு போட்டுக்கங்க. சரிங்களா? டிசையர், எய்ம், ஹோப், ஸ்ட்ரைவ்னா என்னது? அந்த இத நோக்கியே டிராவல் பண்றது. என்ன ஆகணும் அச்சீவ் பண்றீங்களோ, அத நோக்கியே டிராவல் பண்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ்னா உங்களுக்கு தெரியும் நார்மலா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தேவையில்ல. பிரைஸ்னா விலை, மதிப்பு அப்டின்ட்டு. காஸ்ட்னா என்னன்னு தெரியும். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ்லாம் படிப்பீங்களே. காஸ்ட், வேல்யூ, எக்ஸ்பென்ஸ், ரேட். அடுத்து இதெல்லாம் இல்ல அப்டின்னா என்னன்னா, ஃப்ரீ, வொர்த்லெஸ்னஸ், கிஃப்ட். கிஃப்ட் அப்டின்னா வந்து நாளைக்கு நீங்க போய் வாங்குறது டவுரி கிடையாது. டவுரிலாம் நீங்க வாங்கல. நீங்க என்ன வாங்கிக்குவீங்க? கிஃப்ட் வாங்குனீங்கன்னு சொல்லிக்கங்க. என்ன? புரியுங்களா? நாளைக்கு பேங்க் வேலைக்கு போனீங்கன்னா, கிஃப்ட் உங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு வீட்ல இருந்து கிஃப்ட் உங்களுக்கு தரக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து என்ன சொல்லிறணும்? எனக்கு தரலங்க. என் ஒய்ஃப்க்கு தாங்க தந்தாங்க. அதே மாரி தான். லேடீஸா இருந்தீங்கன்னா, எனக்கு தரலங்க. என் ஹஸ்பண்டுக்கு தாங்க அத தந்திருக்காங்க. அப்படின்னு சொல்லி கிஃப்ட் அப்படின்றத நீங்க வாங்கக்கூடாது. அதனால இப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. பிரைஸ் பிரைஸ்லாம் பாத்துக்கங்க. அடுத்து இனோவேட்னா புதுசா ஒரு விஷயங்கள கண்டுபிடிக்கிறது. புரியுதுங்களா? புதிய முறை உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதான். இன்வென்ட் புதுசா கண்டுபிடிக்கிறது. இன்ட்ரோடியூஸ், ரெவல்யூஷனைஸ் ரொம்ப முக்கியம். நல்ல சூப்பர் வார்த்தை. ரெவல்யூஷனைஸ்னா புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரது. ரெவல்யூஷனைஸ் பண்றதுன்னா, பீப்பிள ரெவல்யூஷனைஸ் பண்றாங்க அப்டின்னா, புதுமையா ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கறாங்க. இவ்வளவு நாள் அது மாரி இல்ல. அவங்கள ரெவல்யூஷனைஸ் பண்றது, இது ஒரு ரெவல்யூஷனரி எஃபெக்ட் அப்டின்னா, அடுத்தடுத்து அவங்க இந்த மாரி வரணும் அப்டின்னு ட்ரை பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த TikTokல மரம் வளர்க்கறது, அது இதுன்னு பண்ட்டாங்க. ரீல்ஸ்ல மரம் வளர்க்கறது அது இதுன்னு பண்றாங்க. அத நம்ம ஃபாலோ பண்ணி பண்றோம் அப்டின்னா, அது ரெவல்யூஷனைஸ். ஆனா அப்டி பண்றாங்களா? மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு அது பண்ணா அவங்களுக்கு தான் லாபம் வராதே. அதுக்கு. சரிங்களா? லான்ச்னால உங்களுக்கு தெரியும். புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கி லான்ச் பண்றது அது. அடுத்து காப்பினா இப்ப காப்பி அடிக்கிறது, இமிட்டேட் பண்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இமிட்டேட், ரிப்பீட், ஸ்டாக்னன்ட். ஓகேங்களா? ஸ்டாக்னன்ட்னா தேங்கி அதே இடத்துல இருக்கிறது. புத்தம் புதுசா யோசிக்கிறது இல்ல. அதே மாரி ஒரே இடத்துல ஸ்டாக்னன்ட்டா நிக்கிறது. இமிட்டேட் இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரியும். புரியுதுங்களா? இமிட்டேட்னா என்னது? அவங்க பண்ண விஷயத்த அப்படியே. இனோவேட்னா புதுசா ஏதாவது ஒரு ஐடியாவ கொண்டு வர்றது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அப்படியே பார்த்து காப்பி அடிச்சுருவாங்க. சில டைரக்டர்லாம் இருக்காங்க. அப்படியே பார்த்து காப்பி அடிப்பாங்க. நான் யாருன்னு சொல்ல வரல. சரிங்களா? ரைட். அடுத்து ரக்கஸ்னா தெரிஞ்சுக்கங்க. ரக்கஸ். நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா படிச்சுக்கங்க. இப்ப படிச்சுக்கங்க. ரக்கஸ். அ பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சலசலப்பு இருக்கும். இதான் எக்ஸாக்ட்டான வார்த்தை. ரக்கஸ்னா ஒரு மாரி சலசலப்பு இருந்துட்டே இருக்கும். ஒரு மாரி பிரச்சனையாவே இருக்கும். அது. புரியுங்களா? கமோஷன், டிஸ்டர்பன்ஸ். அடுத்து அப்ரோர், ஃபஸ் இது எல்லாத்துக்குமே காமனா ஒரு மீனிங் என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு ஒரு தெருவுல இருக்கீங்க. அந்த தெருவுல ஒரு 4, 5 பேர் வெட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க. ஒரு 4, 5 பேர் சண்டை போட்டுட்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பதட்ட நிலையில் காணப்படுதுன்பாங்க பாருங்க. அதான் கமோஷன். அதாவது வந்து மக்கள் ஏதோ பண்றாங்க. அதனால என்ன ஆயிக்குதுன்னா, அந்த இடமே பதட்டம் ஆயிரும். அந்த சூழ்நிலையே ரொம்ப ஒரு மாரி வொர்ஸ்ட் கண்டிஷனுக்கு போயிரும். அதான். பதட்டம், ரக்கஸ், ஃபஸ்ஸுனா என்னன்னா சண்டை போட மாட்டாய்ங்க. கத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. கூச்சம் போட்டு இங்கேருந்து இவன் கெட்ட வார்த்தை பேசுவான், அவன் கெட்ட வார்த்தை பேசுவான். இந்த மாரி கத்திக்கிட்டே இருப்பானுங்க பார்த்தீங்களா, அது ஃபஸ்ஸு. அப்ரோர்னாலும் சண்டை போடுற மாரி கிட்டத்தட்ட. புரியுதுங்களா? அடுத்து டிஸ்டர்பன்ஸ்னா அத பத்தியே யோசிச்சுட்டே இருப்பீங்க. மைண்ட் பூரா அத பத்தியே யோசிச்சுட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, அது. கமோஷன்னாலும் என்னன்னா, இதே மாரி ஒரு சண்டை தான். சண்டை போடுறது. ஓகேங்களா? அடுத்து இது அல்லபல்லோ, ப்ரே, பிராவல். பிரால். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹல்லபல்லோனாலும் ஒரு சண்டை. ஒரு பெரிய ஊரே சேர்ந்து சண்டை போடுறது. ஒரு சண்டை, பெரிய சண்டை. இதெல்லாம் பப்ளிக் ஃபைட். பப்ளிக்ல சண்டை போடுறாய்ங்க பார்த்தீங்களா? படத்தெல்லாம் காட்டுவாய்ங்க பார்த்தீங்களா? பப்ளிக்ல சண்டை போடுவாய்ங்க பார்த்தீங்களா? அதான் ஃப்ரே. பப்ளிக்கா சண்டை போடுறது அப்டின்னா ஃப்ரே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரால்னாலும் ஒரு சண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். புரியுதுங்களா? நெறைய சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? சண்டல். இது எல்லாமே சண்டைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். புரியுதுங்களா? ரக்கஸ்னாலும் சண்டை. ஃபுல்லா சண்டை. என்ன மாரி சண்டை அப்டின்னா தெரியாது. ஆனா பயங்கர சண்டை ஓடுனாலும் அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு மாரி
சங்கட்டமாவே இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாவே இருக்குது. அது அது ஹல்லபல்லோ, ஃப்ரே, பிராவல். பாருங்க என்னென்ன வார்த்தைலாம் படிச்சிருக்கோன்ட்டு. ரக்கஸ், ரக்கஸ்னா என்ன படிச்சோம்? சண்டே சம்பந்தப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கணும். சண்டே சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால அந்த இடமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ரக்கஸ், ஹல்லபல்லோ, ஹல்லபல்லோனாலும் ஃபைட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஃப்ரேனா பப்ளிக் ஓப்பன் ஃபைட் டைரக்ட்டா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து பிராவல். பிரால் அப்படின்னா என்னன்னா, பிரால் அப்படின்னா வந்து இதுவும் சண்டை போடுறது சம்பந்தப்பட்டது. கமோஷன், டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் ஒரு ஃபஸ்னா அந்த இடத்துல ஒரு பதட்டமான ஒரு சிச்சுவேஷனே கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா அது ஃபஸ் அப்படின்றுவாங்க. அடுத்து ஆன்டனிம். ஆன்டனிம் பாருங்க. பீஸ், பீஸ். பீஸ்னா என்னது உங்களுக்கு தெரியும் நார்மலா. அமைதியா இருக்கிறது. குயட் அமைதியா இருக்கிறது. காம், காம் அண்ட் ஆர்டர். இது எல்லாமே என்னன்னா, ஒரு மாரி அமைதி. ஆர்டர்னா நீங்க அந்த போடுற ஆர்டர் இல்ல. இது வந்து என்ன ஆர்டர் அப்படின்னா, ஒரு மாரி அமைதியா ஒரு ஆர்டரா போயிட்டு இருக்கு. டிஸார்டர் இல்லாம நல்ல ஒரு ஆர்டர்லயே போயிட்டு இருக்கு. ரெகுலர் டேஸ் எப்படி போதோ அதே மாரி போயிட்டு இருக்குது. ரக்கஸ்னா பார்த்துக்கங்க சண்டை போடுறது. ரக்கஸ்னா என்னென்ன படிச்சோம்னு பாருங்க. ஹல்லபல்லோ, ஃப்ரே, பிரால், கமோஷன், அடுத்து டிஸ்டர்பன்ஸ், அப்ரோர், ஃபஸ். இது எல்லாமே ரக்கஸ் கூட சேர்ந்தது. ரக்கஸ்னா என்னது? சண்டை போடுறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. சண்டை போட்டு அது எல்லாமே ஒரு பிரச்சனையில இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து எக்ஸம்ப்ளரி. எக்ஸம்ப்ளரின்னா என்னது? முன்மாதிரியா ஓகேங்களா? போற்றத்தக்க. அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இவர ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இவர் இருக்காரே, அவர ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அந்த மாரி. அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. பெர்ஃபெக்ட். அதாவது இவர் தப்பே பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்க பார்த்தீங்களா? அது. அட்மைரபிள், பெர்ஃபெக்ட், மாடல், ஃப்ளாலெஸ். அதாவது இவர தான் ஒரு முன்காட்டியாக சொல்லணும். இவங்க மொத்த இதுக்கே இவர நம்ம சொன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்ல பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ அவங்க. நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ அவங்க. நான் யாருன்னு சொல்லல. அவங்க. அப்படி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்றவர்லாம் நல்ல ஒரு நீங்க எக்ஸாம்பிளா காட்டலாம். அதான் எக்ஸாம்பிளரி. இம்பெக்கபிள். இம்பெக்கபிள்னாலும் கம்ப்ளீட்டா இவர்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தைகள். இம்பெக்கபிள் அப்படின்றதுலாம் இவர் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்ங்க. இவர சொல்றதுக்கு கன்ஃபார்மா இவருக்கு சொல்றதுக்கு நம்ம கூச்சமே பட தேவையில்ல. இவர் தான் இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது. அடுத்து லாடபிள், கமெண்டபிள். கமெண்டபிள்னா தப்பு நினைச்சிராதீங்க. கமெண்டபிள்னா அவங்க வந்து பெரிய அப்ரிசியேஷன் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். லாடபிள், கமெண்டபிள்னா நெறைய அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு அர்த்தம். பாருங்க அட்மைரபிள், பெர்ஃபெக்ட், மாடல், ஃப்ளாலெஸ். ஃப்ளாலெஸ் ஃப்ளானா மிஸ்டேக்கு. ஃப்ளாலெஸ் மிஸ்டேக்கே இல்லாம. ஓகேங்களா? அடுத்து இம்பெக்கபிள். இம்பெக்கபிள்னா வந்து பெர்ஃபெக்ட். இவங்க தான் ரொம்ப அக்யூரேட். இத சொல்றதுக்கான எக்ஸாம்பிளுக்கு தகுதியான ஆள் இவங்க அப்டின்ட்டு. லாடபிள், கமெண்டபிள். ஓகே. எக்ஸாம்பிளரின்னா என்னது? எக்ஸாம்பிளா சொல்றது. எக்ஸாம்பிளரி. இங்க இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிளரி அப்டின்னா எக்ஸாம்பிளா சொல்றது. இது கீழ வரதான் இது. இப்ப பார்த்தா என்னது? அன்வொர்த்தி. அதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க. பேட், டிப்ளோரபிள், டிப்ளோரபிள், டிப்ளோரபிள் அப்டின்னா தெரிஞ்சுக்கங்க. டிஸ்ஹானரபிள். அந்த இடத்துக்கே ஒரு களங்கத்த உண்டாக்கிட்டாருங்க. நெறைய சொல்லுவாங்கல்ல. இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அப்படின்றவங்கலாம் இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்லாம் நாங்க இருக்கும்போதெல்லாம் அப்படி இருந்தோம். இப்பலாம் பாருங்க. இந்த இதுக்கே ஒரு களங்கத்த உண்டாக்கிட்டானுங்கன்னு சொல்ற மாரி ரொம்ப பேடா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்து ஆட்கள். நான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆட்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது. அடுத்து ரிவர்பரேட். இது நீங்க ஸ்டேட்டஸ் ரீல்ஸ்லாம் பார்க்கக்கூடிய ஆள்னா நீங்க உங்களுக்கு உங்களுக்கு இது வந்திருக்கும். தெரிஞ்சிருக்கும். ரிவர் ரீவெர்ப் அப்படின்னு குடுத்திருப்பாய்ங்க. சாங்க ரீவெர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்லோட் அண்ட் ரீவெர்ப்ம்பாங்க. அதாவது ரீவெர்ப்ம்பாய்ங்க சாங்க. எதுக்காக இந்த ரீவெர்ப் போட்டிருப்பாய்ங்க அப்டின்னா, ரொம்ப ஸ்லோவா இந்த சாங் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்லோவா போயி 2, 3 தடவ எக்கோ அடிக்கிற மாரி உங்க மைண்ட்குள்ள கேட்கும். அதான் ரீவெர்ப். அதான் எதிரொலிக்கும். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ரீவெர்ப் ஒரு சாங்க போட்டு ரீவெர்ப்ன்னு போடுங்களேன். YouTubeல நெறைய வீடியோ போட்டுருப்பாங்க. அதான் எப்படின்னா, சவுண்ட் ரொம்ப கம்மியா போய் உங்களுக்கு 2, 3 தடவ எக்கோ அடிக்கிற மாரி கேட்கும். நல்லா இருக்கும் கேட்க. ரீவெர்ப். நானும் ஒரு சாங் கேட்டா ரீவெர்ப் மிஷின்ல தான் கேட்பேன். நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து எக்கோ. எக்கோன்னு என்னது? திருப்பி திருப்பி பேசுறது. ரீசவுண்ட் அப்டின்னா, திருப்பி திருப்பி சவுண்ட் கேட்டே இருக்கு. ரிங்ன்னா என்னது? ஒரு தடவ அடிச்சு விட்டா திருப்பி அது ரிங் ஆயிட்டே இருக்க மாரி சவுண்ட் கேட்கும். வைபரேட் இதெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் நார்மலாவே தெரியும். ரம்பிள்ன்ற வார்த்தை அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. இடி இடிச்சதுன்னு வச்சுக்கங்க. சவுண்ட் எப்டி டப் 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 டப்ன்னு கேட்டுட்டே இருக்கும் பாருங்க. ஒரு மாரி. அதான் தண்டர். இடி இடிச்சதுன்னா, சவுண்ட் உங்களுக்கு நெறைய கேட்டுட்டே இருக்கும் பாருங்க. அப்புறம் வந்து வயிறு இருக்குல்ல, வயிறுக்கு சொல்லுவாய்ங்க ரம்புல. வயிறு ஸ்டொமக் ரம்பிள் அப்டின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வயிறு கடமுட கடமுடன்னு சவுண்ட் போடுதுன்னுவாங்கல்ல. அது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரம்பிள். ரம்பிள்க்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. என்ன ரிவர்பரேட்னா என்ன படிச்சோம்? ரிவர்பரேட்னா ஒரு சத்தம் திருப்பி திருப்பி எக்கோ ஆயிட்டே இருக்குது. கேட்டுட்டே இருக்குது. அதான் ரீவெர்ப். ஸ்லோட் அண்ட் ரீவெர்ப்ன்னு ஒரு சாங்க போட்டு ஏதோ ஒரு சாங்க போட்டு ஸ்லோட் அண்ட் ரீவெர்ப்ன்னு போட்டா YouTubeல கிடக்கும்.
இல்லன்னா Instagram எதுல பார்த்தாலும் கிடக்கும். அதுதான் ரீவெர்ப். ரீவெர்ப்னா திருப்பி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். எக்கோ ஆயிட்டே இருக்கும். ரீசவுண்ட் ஆகும். இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ரம்பிள். ரம்பிள்னா என்னது? தண்டர். தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு தடவ இடிச்சா நெறைய தடவ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது. இதுக்கு என்னென்னலாம் ஆன்டோனிம் குடுத்துருக்காங்க பாருங்க. சைலன்ஸ். சைலன்ஸ்னா அமைதியா இருக்கிறது. குவையட். குவையட்னா அமைதியா இருக்கிறது. டேம்பன். டேம்பன்னாலும் ஒரு விஷயத்த குறைக்கிறது. டேம்பன். டேம்பன்னாலும் குறைக்கிறது ஒரு விஷயத்த. அடுத்து இன்ஃப்யூரியேட். இன்ஃப்யூரியேட்னா என்னது? கடும் கோவமா ஊத்துறது. அதாவது ஒருத்தன பார்த்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்குது. ஃபியூரியஸ் ஃபியூரியட் அப்டின்னாலே என்னன்னா, ஒரு கோவம், ஒரு இது வெறுப்பை ஏத்துறது அப்டின்றது. ஃபியூரியஸ் அப்டின்னா ரொம்ப கோவமா இருக்கிறது. ரொம்ப கோவக்காரர் தான் போலயே அப்டின்பீங்க பார்த்தீங்களா? அதான். இன்ஃப்யூரியேட்னா கோவத்த ஏத்தி விட்டுட்டு இருக்காய்ங்க அப்டின்றது. பாருங்க என்ரேஜ். என்ரேஜ்ன்னா சண்டைக்கு வாடா அப்டின்பீங்க பார்த்தீங்களா? அதான் சண்டைக்கு என்ரேஜ். அவன ரேஜ் கூட்டுறது. ரேஜ் பெயிட் அப்டின்பாய்ங்க பார்த்தீங்களா? அதாவது சண்டைக்கு ரெடி பண்ணி கூட்டு வருவாய்ங்க பார்த்தீங்களா? அப்டியே அவன பேசுறத இது பண்றது. புரொவோக் பண்றது. மீடியாலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? புரொவோக்கு. அதான். எதையாவது சொல்லி இவன வச்சுருவான். மேடன் மேடன். ஒரு மனுஷன பைத்தியக்காரனாக்குறது. ரொம்ப வெறுப்பேத்தி பைத்தியக்காரனாக்குறது மேடன். அடுத்து எக்ஸ்பாஸ் ஆஸ்பிரேட். ஆஸ்பிரேட் அப்டின்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னா, ஏற்கனவே எரியிற நெருப்புல எண்ணெய எடுத்து ஊத்துனான்னு வொர்சன் பண்ணுவாய்ங்க பார்த்தீங்களா? எரியிற நெருப்புல எண்ணெய எடுத்து ஊத்திவிட்டா ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. அதுக்கு மேல வந்து இவங்க வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அது. உங்க வாழ்க்கையே இங்க போயிடுச்சுன்னு இருப்பீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. நான் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதே கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சா தான் நீங்க இத எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் ஆஸ்பிரேட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அது இல்லாம இவனுங்க போட்டு வொர்சன் பண்றாங்க பார்த்தீங்களா? அதான் ஆஸ்பிரேட். பாருங்க இன்ஃபீரியேட்னா கடுப்பு ஏத்துறது. ஆஸ்பிரேட்னா என்னது? ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் இவங்க பண்ணாம, அது இல்லாம இன்னும் வொர்சன் ஆகுது பார்த்தீங்களா? அதான் ஆஸ்பிரேட். அடுத்து என்ரேஜ்னா என்னது? சண்டைய ஏத்தி ஒரு சண்டைக்கு ஏத்தி மூட்டி விடுவாங்க பார்த்தீங்களா? அது. அடுத்து ஆங்கர், புரொவோக் உங்களுக்கு நார்மலா தெரியும். மேடன்னு பார்த்துக்கங்க. பைத்தியக்காரன் ஆக்குறது. மேடு அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? பைத்தியக்காரன் ஆக்குறது. இதெல்லாம் என்னதுன்னா, ப்ளீஸ்னா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிறது. ப்ளீஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாசிஃபை. அடுத்து காம், சூத். இதெல்லாமே என்னன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிறது. அப்படியே எல்லாத்தையும் ஓகே பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போயிறது. அடுத்து ஆலிவியேட்னா என்னது? ஆலிவியேட்னா ஒரு விஷயத்த குறைக்கிறது. ஆலிவியேட் ஆலிவியேட்னா என்னன்னா, ஒரு விஷயத்த ரெடியூஸ் பண்றது. ஒரு இன்டென்சிட்டி ஜாஸ்தி போயிட்டு இருக்கு. அத குறைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிலீஃப், ரெடியூஸ், ஈஸ், லெசன் இது எல்லாமே உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஒரு பெயின் வந்துட்டே இருக்கு. டக்குனு அதுக்கு ஒரு ரிலீஃப் குடுக்குறது. புரியுதுங்களா? ரொம்ப தலைவலிக்குது. டக்குனு என்ன பண்ணுவாங்க? தைலத்த தேய்ச்சு ரிலீஃப் குடுத்துருவாங்க பார்த்தீங்களா? அதான் ரிலீஃப். ஆலிவியேட்னா குறைக்கிறது. ரெடியூஸ், ரிலீஃப், ஈஸ், லெசன் ஓகேங்களா? ஆஸ்சுவேஜ் இந்த வார்த்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஆஸ்சுவேஜ், பாலியேட் இந்த 2 வார்த்தையும் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. எக்ஸாம்ல கூட வரலாம். ஆஸ்சுவேஜ் ஆஸ்சுவேஜ், பாலியேட். பாலியேட்னாலும் ஒரு விஷயத்த லெசன் பண்றது, இன்டென்சிட்டிய குறைக்கிறது. ஆஸ்சுவேஜ்னாலும் ஒரு விஷயத்தோட இன்டென்சிட்டிய குறைக்கிறது. புரியுதுங்களா? ஆன்டோனிம் பாருங்க என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு. ஆக்ரவேட், அக்ரவேட், வொர்சன், இன்கிரீஸ், இன்டென்சிஃபை. இதெல்லாம் என்னது? இது கூட அப்படியே இது. இதோடைய ஆப்போசிட். அதாவது இன்ஃப்யூரியேட்டோட ஆப்போசிட் தான் யாரு? ஆலிவியேட். பாருங்க எல்லாமே ரெடியூஸ் பண்றது, லெசன் பண்றது. ஓகேங்களா? ஐயா 1.5x 1.25xல வச்சு பார்த்துக்கங்க. ஸ்லோவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேகமா பார்த்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிறாதீங்க. சீக்கிரம் சீக்கிரம் போகணும். நான் வேகமா போயிட்டா உங்களுக்கு புரியாதோ அப்படின்றதுக்காக ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். ஆஸ்சுவேஜ்னா என்னது? ஒரு விஷயத்த இன்டென்சிட்டிய குறைக்கிறது. பாலியேட்னாலும் இன்டென்சிட்டிய குறைக்கிறது. ஆ ரிலீஃப், ரெடியூஸ், லெசன் இதெல்லாம் ஓகே. அடுத்து லுசிட். பார்த்தோம் பார்த்தீங்களா? லுசிட்னா என்ன பார்த்தோம்? தெளிவா இருக்கக்கூடியது. நம்ம அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? தெளிவா இருக்கிறது. கிளியர், அண்டர்ஸ்டாண்டபிள், எலுசிடேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சோமா? எலுசிடேஷன். அடுத்து பிளெயின், ரேஷனல். இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈஸியா புரிஞ்சுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே பிளெயினா இருக்கும். ரேஷனல்னாலும் ஈஸியா உங்களுக்கு புரியும். ஒரு விஷயத்த பார்த்தாலே ரேஷனல் நம்பர்ஸ்ம்பாங்க. ரேஷனல் நம்பர்ஸ்னா ஈஸியா இருக்கும். இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். அதான் ஈஸியா புரியுற எளிதில் விளங்கக்கூடிய அப்படின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது. அடுத்து இங்க பாருங்க. ஆர்டிகுலேட். ஆர்டிகுலேட்னாலும் ஈஸியா புரியுது. கிரிஸ்டல் கிளியரா இருக்குது. பெர்ஸ்பிக்வஸ். பெர்ஸ்பிக்வஸ்னாலும் உங்களுக்கு பார்த்தோனே விளங்கிரும். இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்றத பார்த்தோனே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். அதான் பெர்ஸ்பிக்வஸ். நல்ல வார்த்தைலாம் பாருங்க. லூசிட்னா ஆர்டிகுலேட், பெர்ஸ்பிக்வஸ். அடுத்து கிளியர், அண்டர்ஸ்டாண்டபிள், பிளெயினா இருக்கிறது, ரேஷனலா இருக்கிறதெல்லாம் ஓகே. அடுத்து ஆன்டோனிம் பார்த்தா என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. கன்ஃப்யூசிங். கன்ஃப்யூசிங்னா என்னது? குழப்பமா இருக்கிறது. கன்ஃப்யூசிங், வேக், அப்ஸ்க்யூர், அன்கிளியர். அதாவது கன்ஃப்யூசிங்கா இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த அப்ஸ்க்யூர். அப்ஸ்க்யூர். அப்ஸ்க்யூர்னா நமக்கு என்னன்னு தெரியாது. மீனிங் தெரியாம நெறைய பேருக்கு இருப்பாங்க. அப்ஸ்க்யூர்னா என்னன்னா அன்கிளியரா இருக்குது.
அடிக்கடி டெஸ்ட்ல வரும். அப்ஸ்க்யூர்னா என்னது? அன்கிளியர். கன்ஃப்யூஷனா இருக்குது. ரொம்ப கன்ஃப்யூசிங்காவே ஒரு விஷயம் இருக்குன்னா, அது வந்து அப்ஸ்க்யூர்ன்னு சொல்லிறலாம். சரிங்களா? லூசிட்னா என்னென்ன வார்த்தைலாம் பார்த்தா ரொம்ப தெளிவா புரியிறது. கிறிஸ்டல் கிளியரு, அண்டர்ஸ்டாண்டபிள், பிளெயினு, ரேஷனல், எலுசிடேஷன், ஆர்டிகுலேட், பெர்ஸ்பிக்குவஸ் பெர்ஸ்பிக்குவஸ் இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்டின்னா, தெளிவான விஷயங்கள், தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறது. தெளிவா இருக்கிறது. பார்த்தாலே புரியும் அப்டின்ட்டு. அடுத்து இன்எஃபபிள். இன்எஃபபிள் அப்டின்னா என்ன சொல்றாங்க அப்டின்னா, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத. லவ் எல்லாம் பண்ணுவாய்ங்க. "ஏய் என்னால சொல்ல முடியலடா. ஆனா வந்து நான் அவ்ளோ லவ் பண்றேன்." அப்டி இப்டின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அதான். இன்எஃபபிள்னா இன்டிஸ்கிரைபிள். எங்க அப்பா மேல எனக்கு இருக்க பாசம் இது எங்க அப்பா மேல எனக்கு இருக்க பாசம் வந்து சொல்லவே முடியாது. பியாண்ட் வேர்ட்ஸ் பாருங்க ஹெவன்லி, அன்ஸ்பீக்கபிள் அதாவது என்னால சொல்லவே முடியாத. இன்எஃபபிள்னா தப்பா நெனச்சிராதீங்க. நெகட்டிவான வார்த்தை இல்ல. சொல்ல முடியாத அளவுக்கு டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் என்னால இன்எஃபபிள் அப்படின்னா, இந்த கொஸ்டின் என்னால டிஸ்கிரைபே பண்ண முடியல அப்படின்னு நெகட்டிவாவும் சொல்லலாம். எப்படினாலும் எடுத்துக்கலாம். இன்எஃபபிள் அப்படின்னா என்னன்னா, சொல்லவே முடியாத. உங்களால வந்து புரிஞ்சுக்கவே முடியல, சொல்லவே முடியல அப்படின்னா, அத எக்ஸ்ப்ளைன் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா இன்எஃபபிள். அடுத்து ஆன்டோனிம். ஆன்டோனிம்னா டிஃபைனபிள். டிஃபைனபிள்னா அது தெளிவா சொல்லிறலாம். டிஸ்கிரைப்னா என்னது? எக்ஸ்ப்ளைன் பண்றது. அது சொல்லிறலாம். அட்டரபிள். அட்டரபிள்னா என்னன்னா, அட்டர்னா ஃப்ளாப்புன்பாய்ங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, அட்டருக்கு 2 அர்த்தம் இருக்கும். அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டர் ஃப்ளாப்னா கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கும். அட்டர் ஃப்ளாப்னா கம்ப்ளீட்லி ஃப்ளாப். அந்த படம் மொத்தமாவே முடிஞ்சுச்சு. சோலி முடிஞ்சுச்சு. அது கம்ப்ளீட்ன்ற ஒரு அர்த்தம் வரும். இல்ல இன்னொரு அர்த்தம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அட்டருக்கு அட்டரபிள்னா சொல்றது. டிஸ்கிரைப் பண்றது. அட்டர்டு அப்டின்னா இன்னொரு வார்த்தை என்னன்னா டிஸ்கிரைப். இது புதுசா இருக்கும் உங்களுக்கு. அட்டர் ஃப்ளாப் தெரியும். அட்டர்ன்ற வார்த்தைக்கு என்னன்னா சொல்ல முடியும். ஒரு விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அது சொல்றது. ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா, ஷி அட்டர்ட் எ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். செட்ன்னு போடுவீங்க பார்த்தீங்களா? அதுக்கு பதிலா போட்டுறலாம் அட்டர்னா. அட்டர்னா சொல்றது. புரியுதுங்களா? இந்த இடத்துல அட்டரபிள் அப்படின்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல முடியாதுன்னு இருக்கு. சொல்ல முடியும் அப்டின்றாங்க. ஓகேங்களா? 10 படிச்சிட்டோம். ரிவிஷன் பண்ணிருவோம். ஃபர்ஸ்ட்டு இன்னெஃபபிள்னா என்னது? டிஸ்கிரைபே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதான் இன்டிஸ்கிரைபபிள், அன்ஸ்பீக்கபிள், பியாண்ட் வேர்ட்ஸ், ஹெவன்லினா சொர்க்கத்துக்கு அளவுக்கு, பெரிய அளவுக்கு இருக்கு அப்டின்னு சொல்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஆன்டோனிம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைனபிள் ஈஸியா சொல்லிறலாம். டிஸ்கிரைப், அட்டர்னா உங்களுக்கு என்ன சொன்னேன்? சொல்றது. அப்டின்ற வார்த்தை தான் அட்டர். இன்னொன்னு வார்த்தை அர்த்தம் என்னது? கம்ப்ளீட். அட்டர் ஃப்ளாப் அப்டின்பாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ளாப் அப்டிங்கிற அடுத்து லூசிட் அப்டின்னா என்ன சொல்றாங்க அப்டின்னா, லூசிட்னா இங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த கிளியரா சொல்றது. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது. ஆர்டிகுலேட், பெர்ஸ்பிக்வஸ் இது எல்லாமே என்னது? பாசிட்டிவா ஒரு விஷயங்கள கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது. கிளியர், அண்டர்ஸ்டாண்டபிள், பிளெயின், ரேஷனல் இது ஓகே. ஆன்டோனிம் வந்து பார்த்தா கன்ஃப்யூசிங், வேக், அப்ஸ்க்யூர் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்ஸ்க்யூர்னா அன்கிளியர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்கிளியர் அவங்களே குடுக்குறாங்க. ஆலிவியேட்னா ஒரு விஷயத்தோடைய இன்டென்சிட்டிய குறைக்கிறது. ஒரு வலி வருது அப்படின்னா, அந்த வலிய குறைக்கிறது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ரிலீஃப், ரெடியூஸல், ஈஸி, லெசன் இதெல்லாம் குறைக்கிறது. இதுல இன்னொரு வார்த்தை என்ன சொன்னோம்? ஆஸ்சுவேஜ்னாலும் ஒரு விஷயத்த குறைக்கிறது. பாலியேட் இதனால ஒரு விஷயத்த குறைக்கிறது. பிரச்சனைகள குறைக்கிறது. இதே ஆன்டோனிமா பார்க்கும்போது அக்ரவேட்னா பாருங்க. அக்ரவேட்னா தெரியும்ல. ரொம்ப கொடூரமாக்குறது. அக்ரவேட் பண்றது அப்படின்னா கொடூரமாக்குறது. பிரச்சனை இருக்குன்னா இருக்கு. அத திருப்பி பெருசா கொடூரமாக்குறது தான் வந்து அக்ரவேட். அடுத்து வொர்சன், இன்கிரீஸ், இன்டென்சிஃபை எல்லாமே வந்து திருப்பி அதிகப்படுத்துறது. அடுத்து இன்ஃபியூரியேட்னா கோவப்படுத்துறது. ஓவரா வந்து நம்மள கோவப்படுத்திக்கிறாங்க. ஃபியூரியஸ் அப்படின்னா என்ன சொன்னேன்? ஒரு கோவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா வரும். இன்ஃபீரியேட்னா தூண்டி விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். தூண்டி விட்டதுல பாருங்க என்ரேஜ் அடுத்து ஆங்கர், புரொவோக், மேடன்னா பைத்தியக்காரத்தனமா ஆக்குற அளவுக்கு. அடுத்து எக்ஸாஸ்பரேட் அப்டின்னா என்ன சொன்னோம்னா, ஒரு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல மேற்கொண்டு நமக்கு ஒரு பிரச்சனைய குடுத்து வொர்சன் பண்றாங்க பார்த்தீங்களா? அதான் எக்ஸாஸ்பரேட். அடுத்து ப்ளீஸ், பாசிஃபை. பாசிஃபைனா கொஞ்சம் அமைதிப்படுத்துறது. அமைதியா சாந்தமா இருங்க அப்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சாந்த நிலைக்கு வாங்கன்றது தான் பாசிஃபை. அடுத்து சூதன். இது எல்லாமே ஓகே. அடுத்து ரிவர்பரேட்னா அத படிச்சோம். பாட்டு வருமே ரீவெர்ப் பண்ணாங்கன்னா ஸ்லோவா திருப்பி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அதான் ரீவெர்ப். அத திருப்பி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். எக்கோனா திருப்பி கேட்டுட்டு இருக்கும். எக்கோ அடிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. திருப்பி கேட்கறது. ரீசவுண்ட்னா திருப்பி சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது. ரிங்கு, வைப்ரேட். அடுத்து வந்து இதுல என்ன வார்த்தை பார்த்தோம்னா ரம்பிள்னா என்னன்னா,
தண்டர் இருக்குல்ல, இடி. இடி இடிச்சோனே ஒரு சவுண்ட் 4, 5 டப் டப் டப்ன்னு கேட்டுட்டே இருக்கும் பாத்தீங்களா? அதான் வந்து ரம்பிள். இதுக்கு வயிறுக்கு சொல்லுவாங்க சில நேரத்துல. ஸ்டொமக்கும் ரம்பிள்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா, வயிறு கடமுடன்னு சத்தம் போடுது பாத்தீங்களா? அது. ரைட்டா? அடுத்து ஆன்டோனிம். ஆன்டோனிம்னா இங்க பாத்துக்கங்க. சைலன்ஸு, குவைட்டு, டேம்டனிம். டேம்பன் டேம்பன். அடுத்து எக்ஸம்ப்ளரி. எக்ஸம்ப்ளரினா இவர் தான் எக்ஸாம்பிளா சொல்லி முன் உதாரணமாக சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் எக்ஸம்ப்ளரி. பாருங்க அட்மைரபிள், பெர்ஃபெக்ட், மாடல், ஃப்ளாலெஸ் எல்லாம் ஓகே. இம்பெக்கபிள். இம்பெக்கபிள்னா இவர் தான் இதுக்கு கரெக்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றது. இம்பெக்கபிள். லாடபிள். லாடபிள்னா அப்ரிஷியேட் பண்றது. கமெண்டபிள். கமெண்டபிள்னா கமெண்டபிள் அச்சீவ்மென்ட்ஸ் அப்படின்னா நெறைய நல்லா சொல்லக்கூடிய அச்சீவ்மென்ட்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அன்வொர்த்தி. ஒர்த்தே இல்ல. டிப்ளோரபிள். டிப்ளோரபிள்னாலும் ரொம்ப பேடான விஷயம். அதாவது இவருலாம் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. அடுத்து டிஸ்ஹானரபிள். டிஸ்ஹானரபிள்னா அந்த இடத்தையே மோசம் பண்றது. ரைட். அடுத்து ரக்கஸ். ரக்கஸ்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே குழப்பம். சண்டை போடுவாங்க. சண்டை போடுறதுன்னு சொன்னேன். சண்டை போடுறதுலருந்து வரக்கூடிய நமக்கு டென்ஷன்ஸ் தான் வந்து ரக்கஸ். ஹல்லபல்லோ, ஃப்ரே, பிரால் அப்படின்னு சொன்னோம். ஃப்ரேனா பப்ளிக் ஃபைட். ஓப்பனா ஃபைட் போடுவாங்கல்ல அது. அடுத்து கமோஷன். கமோஷன்னாலும் டிஸ்டர்பன்ஸ். ஒரு இடத்துல அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. கமோஷன் பார்த்துக்கங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அடுத்து டிஸ்டர்பன்ஸ், அப்ரோர், ஃபஸ்னா என்ன ஒரு ஆரவாரம். ஒரு மாரி சண்டை போடுறனால ஒரு பயம், பதட்டமே இருந்துகிட்டே கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அடுத்து பீஸ், குவைட், காம், ஆர்டர் எல்லாம் ஓகே. அடுத்து இனோவேட். இனோவேட்னா புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது. இன்வென்ட், இன்ட்ரோடியூஸ், ரெவல்யூஷனைஸ் பண்றது. அடுத்து காப்பி, இமிடேட். காப்பி, இமிடேட்லாம் ஆப்போசிட். ஸ்டாக்னன்ட்னா தேங்கி இருக்கிறது. அடுத்து இது பிரைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, விலைய பத்தி பேசுறது. காஸ்ட், ஒர்த், எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் ஓகே. ஒர்த்தே இல்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆஸ்பயர்னா என்னது சொல்லியிருந்தோம்னா, லட்சியத்தோட நோக்கி போறது. லட்சியத்த நோக்கி போறது. டிசையர் அதான் நீங்க ஆஸ்பிரண்ட் லட்சியத்த நோக்கி போறவங்க. லட்சியம் நோக்கி போறது பேரு இந்த ஒர்க் பேரு ஆஸ்பயர். புரியுதுங்களா? டிசையர் இருக்குது, எய்ம், ஹோப். அடுத்து ஸ்ட்ரைவ்னா அத நோக்கி டிராவல் பண்றது. இப்ப இந்த கோல் நோக்கி டிராவல் பண்றது. அடுத்து ஜீலஸ்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சோம்? ரொம்ப அப்படியே வந்து ஆக்டிவா டிராவல் பண்றது. ஓகேங்களா? ரைட். டெஸ்பயர், டிஸ்லைக், ரிசைன். ஓகே. அடுத்து 20 முடிச்சாச்சு. ஓகே. அடுத்து கனோடேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த படத்தெல்லாம் கமலஹாசன் படத்தெல்லாம் சொல்லுவாங்க பாத்துங்க. ரிவீல் பண்ணிட்டோம், அன்ரிவீல் பண்ணியிருக்கோம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மறைமுக பொருள். அதாவது வந்து இத நான் ஓப்பனா சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள ஹிண்ட்டா வச்சிருப்பேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்ட்டு, நுவான்ஸ்னா டீட்டெயில்ஸ். ஒவ்வொரு விஷயமா டீட்டெயில்ஸா சொல்றது. இம்ப்ளிகேஷன்னா நான் டைரக்ட்டா சொல்ல மாட்டேன். எக்ஸ்ப்ளிகேஷன்னா என்னன்னா, டைரக்ட்டா வெளிப்படையா சொல்லிருவேன். இம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா, வெளிப்படையா சொல்ல மாட்டேன். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பார்ட்னர்லாம் இருந்தாங்கன்னா, இம்ப்ளிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. அதாவது நான் சொல்ல மாட்டேன். நீனா எனக்கு புரிஞ்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், கிஃப்ட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லுவாய்ங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லன்ற மாரி தான் நம்ம இருப்போம். புரியுதுங்களா? அதான் இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் என்னன்னா, அவங்க சொல்ல மாட்டாங்கன்னா, நம்ம அத உணர்வுபூர்வமா நம்மளா புரிஞ்சுக்கணும். புரியுங்களா? மறைமுகமா. அடுத்து டினோடேஷன், லிட்ரல் மீனிங். அப்படியே ஓப்பனா இருக்கிறது. இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே ஓப்பனா அடிச்சு ரிவீல் பண்ணிருது. மறைமுகமா சொல்றது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓப்பனா ரிவீல் பண்ணி விடுறது. புரியுதுங்களா? கன்னோடேஷனோட ரிவர்ஸ் தான் அது. ஆப்போசிட் தான் யாரு? டினோடேஷன். புரியுதுங்களா? சில ஆரம்பிக்குது, டில ஆரம்பிக்குது. கன்னோடேஷன், டினோடேஷன். ஓகேங்களா? ஹிண்ட் குடுக்குறது நுவான்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிகேஷன். அடுத்து கொஞ்சம் வேகமா போவோம். ஸ்லோவா போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட்னா கடுமையான சட்டம். ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிண்டன்ட் லா அப்படிம்பாங்க. கடுமையான சட்டம். ரொம்ப கடுமையான சட்டம். லா அப்படின்னு வந்தாலே ட்ரக்கோனியன் லா. இப்ப வந்து அமெரிக்காலாம் டாக்ஸ் போட்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ட்ரக்கோனியன் லா. அதாவது வந்து ரொம்ப மிக கடுமையா குடுக்குறது. கண்டிக்கிறது. ரொம்ப கண்டிப்பா இருக்கிறது. ரொம்ப இல்ல கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாலாம் விடுறதில்ல. ரொம்ப கண்டிப்பா இருக்குது. பாருங்க ஸ்ட்ரிக்ட், ரிஜிட், சிவியர், ரெகரஸ். இது எல்லாமே பாருங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. ரிஜிட்னா கல்லு மாரி இருக்கிறது. சிவியர்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ரிகரஸ்னா என்னன்னா பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க. சில நேரத்துல ரிகரஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரிகரஸ் எஃபர்ட் அப்படிம்பாங்கன்னா, பாசிட்டிவ் எஃபர்ட். ரொம்ப கடுமையா உழைச்சாங்க அப்படிம்பாங்கல்ல. அது ஹார்ட் வொர்க் அது மாரி சொல்றது. ஸ்ட்ரிக்ட், ரிகரஸ். அடுத்து ரிஜிட், சிவியர், ட்ரக்கோனியன் லா. ட்ரக்கோனியன்னு சொன்னாங்கன்னா, லா மேக்ஸிமம் வந்துரும். ட்ரக்கோனியன் அப்படின்னா என்னன்னா, அதுவும் இதே மாரி தான். ரொம்ப கடுமையா இருக்கு. ஸ்ட்ரிஞ்சன்ட்னா கடுமையா இருக்கிறது. புரியுதுங்களா? ஆண்டனி பாருங்க. லாக்ஸ். லாக்ஸ்னா கொஞ்சம் கண்டுக்காம இருக்குது. லீனியன்ட் உங்களுக்கு தெரியும். லீனியன்ட்டா இருக்கிறது. அடுத்து ஃப்ளெக்சிபிள், மைல்டு இதெல்லாம் ஓகே. அடுத்து யூனிலேட்டரல்னா ஒருதலை பட்சமா அப்படின்னா, ஒ அ எப்படி சொல்றதுன்னா, ஒரே ஒரு தரப்பு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒன் சைடட் டிசிஷன் அப்படின்னா, ஒரு சைடர் மட்டும் டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஒரு குரூப் இருக்குன்னா, அவங்க ஒருத்தங்களுடைய எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுவும் என்னன்னா சிங்கிள் ஹேண்டட் அப்படின்னா ஒரே ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப்
எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மொத்தமா அப்படின்னா, அது யூனிலேட்ரல் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். கவர்ன்மெண்ட் சொல்லுவாங்க. யூனிலேட்ரல் டிசிஷனா இந்த இதுக்கு தான் நாங்க கடைசியில வந்துட்டோம் அப்படின்ட்டு. அடுத்து பைலேட்ரல் அப்படின்னா தெரியும். சீரியஸ்லாம் போகும். கிரிக்கெட்ல. பைலேட்டரல்னா 2 பேர். 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரீமெண்ட். பைலேட்டரல் அக்ரீமெண்ட்லாம் வரும். அடுத்து மல்டிலேட்டரல்னா நெறைய பேர். அந்த கண்ட்ரீஸ்லாம் இருப்பாய்ங்க. G7 அந்த மாரிலாம் இருப்பாய்ங்க. G20 அப்படிலாம் இருப்பாய்ங்க. மல்டிலேட்டரல் கண்ட்ரீஸ் இருப்பாய்ங்க. கலெக்டிவ்னா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு இருப்பாய்ங்க. யூனிலேட்ரல் அப்படின்னா ஒன் சைடட் இல்லன்னா இண்டிபெண்டன்ட்டா தனியா டிசிஷன் எடுக்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இதுனா பைலேட்டரல், மல்டிலேட்டரல் அடுத்து கலெக்டிவ். அடுத்து பெலிஜெரன்ட். பெலிஜெரன்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை சண்டை போடும் குணம் உள்ள அப்படின்பாங்க பாருங்க. சண்டை ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாய்ங்க. சொல்லப்போனா ஆக்ரோஷமா இருப்பாய்ங்க. எப்ப பாரு சண்டைக்கு வாடா அப்படின்ற மாரியே இருப்பாய்ங்க. அதான் இவைங்க. பெலிஜெரன்ட். பெலிஜெரன்ட், பெலிகோஸ், பக்னேஷியஸ், ட்ருக்குலன்ட் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். அடிக்கடி பார்க்கலாம் டெஸ்ட்ல. பெலிஜெரன்ட் பெலிஜெரன்ட்னா யாரு? ரொம்ப சண்டை போடுறதுக்குன்னே ரெடியா இருப்பாய்ங்க. பெலிகோஸ், பக்னேஷியஸ் அடுத்து என்ன சொல்றேன் ட்ருக்குலன்ட் இவங்க எல்லாருமே சண்டைக்கு ரெடியா இருப்பாய்ங்க. சண்டை போடலாம் வா அப்படின்ட்டு. ஹாஸ்டைல் பாருங்க ஹாஸ்டைல் சண்டை. அடுத்து அக்ரெசிவ்னா தெரியும்ல கொடூரமா இருக்கவங்க. காம்பேட்டிவ்னா சண்டைக்கு ரெடியா இருப்பாய்ங்க. அவைங்க. குவாரல்சம்னா குவாரல் அப்படின்னாலே இந்த மார்க்கெட்ல சண்டை போடுறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நடு ரோடுன்னு கூட பார்க்காம சண்டை போட்டுக்குவாங்க பாத்தீங்களா? குவாரல் அப்படின்னாலே ஒரு சலசலப்பு சட்டையை பிடிச்சு சண்டை போடுறாங்க பாத்தீங்களா? அதான் குவாரல்சம். ஆன்டனிம் பாருங்க பீஸ்ஃபுல், ஃப்ரெண்ட்லி, அமிக்கபிள் பாருங்க அமிக்கபிள்னா பாசிட்டிவ். அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வருவாங்க. ஆமிகோ அப்படிலாம் சொல்லுவாங்க பிரெஞ்சுல. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, அமிகோ அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றது. அதான் அமிக்கபிள், அமி அப்படின்ற வார்த்தை. காமு, பீஸ்ஃபுல், ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் ஓகே. பெலிஜெரன்ட்னா என்ன படிச்சோம்? பெலிகோஸ், பக்னேஷியஸ், ட்ரூக்குலன்ட், அடுத்து ஹாஸ்டைல், அக்ரெசிவ், காம்பேட்டிவ், அடுத்து குவாரல்சம் இது எல்லாமே என்னன்னா சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதே வந்து அதுக்கு ஆன்டனிம் யாருன்னா பீஸ்ஃபுல், ஃப்ரெண்ட்லி, அமிக்கபிள், காம் இதெல்லாம் ஓகே. அடுத்து டெரகேட்டரி. டெரகேட்டரி டெரகேட்டரி அப்படின்னா ரொம்ப தரக்குறைவா பேசுறது. ஒருத்தவங்கள தரக்குறைவா பேசுறாங்கல்ல அதான் டெரகேட்டரி. அதான் ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்காரு. இது ரொம்ப இப்படிதான் பேசுவாப்படி. யார பேசினாலும் அவன், இவன், அவன் கிடக்குறான், இவன் கிடக்குறான் அப்படின்னு பேசுவாப்படி. அவர்தான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், இன்சல்ட்டிங், அஃபென்சிவா பேசுறது. பீலிட்லிங்னா உங்களுக்கு பார்த்தா புதுசா இருக்கும். பீலிட்லிங்னா ஒண்ணும் இல்ல. நல்லதெல்லாம் விட்டுருவாய்ங்க. கெட்டத மட்டும் எடுத்து பொறுக்கி சொல்லுவாய்ங்க. திட்டுவாய்ங்க. திட்டுறதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நல்லதெல்லாம் விட்டுட்டு, இருக்கக்கூடிய கெட்டது சின்னதா இருந்தா கூட சரின்னு சொல்லிட்டு, அத எடுத்து சண்டை போட்டு திட்டுவாய்ங்க பார்த்தீங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, பீலிட்லிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பரேஜிங் இந்த வார்த்தைலாம் சூப்பர் வார்த்தைகள். இங்க இருக்கிறதெல்லாம். டிஸ்பரேஜிங்னாலும் டிஸ்கரேஜ் பண்றது. ஸ்கரிலெஸ்னாலும் டிஸ்கரேஜ் பண்றது. விட்டுப்புரேட்னா விட்டு கிழிகிழின்னு கிழிக்கிறது. கிரிட்டிசைஸ் பண்றது. அதான் விட்டு கிழிகிழின்னு கிழிப்பாய்ங்க பார்த்தீங்களா? அது. பாருங்க ரெஸ்பெக்ட்ஃபுல். அ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெரகேட்டரினா தரக்குறைவா பேசுறது. ரொம்ப மோசமா பேசுறது. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது. இன்சல்ட்டிங், அஃபென்சிவ்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நார்மலாவே. டீலிட்டிங்னா என்ன சொன்னேன்? அதாவது இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லாம் விட்டுட்டு, நெகட்டிவ் மட்டும் எடுத்து திட்டுவாய்ங்க. அது. அடுத்து டிஸ்பரேஜிங்னா என்னன்னா, டிஸ்கரேஜிங் அப்படின்ற மாரி அர்த்தம். அதாவது அவமானமா பேசுறது. ஸ்கரிலெஸ், விட்டுப்புரேட் இதெல்லாமே கிரிட்டிசைஸ் பண்றது. ஆன்டனிம் பார்த்தா காம்ப்ளிமென்ட்ரி, ஃபிளாட்டரிங், பிரைசிங், ரெஸ்பெக்ட்ஃபுல். அதாவது வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, காம்ப்ளிமென்டரி அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் குடுக்குற மாரி. பிளாட்டரிங்னா என்னது? கவர்ந்து இழுக்கிறதுக்கு தகுந்த மாரி பேசுறது. அடுத்து பிரைசிங்னா என்னது? உங்கள வந்து பிரைஸ் பண்றது. அடுத்து வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்னா மரியாதையா பேசுறது. இது எல்லாமே நல்ல நல்ல வார்த்தைகள். கீழ இருக்குது. மேல இருக்க எல்லாமே திட்டுற வார்த்தைகள். அப்படியே ஒன்ஸ் இந்த 25 வரைக்கும் படிச்சுட்டோம். இந்த 25 வரைக்கும் ஒரு ரிவிஷன் பண்ணிருவோம். அப்புறம் அடுத்து பார்ப்போம். புரியுங்களா? டெ டெரகேட்டரி. அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாமா? ரிவர்ஸ்லயே போயிடுவோம். ஓகே. டெரகேட்டரி. டெரகேட்டரி அப்படின்னா என்னன்னா, தரக்குறைவா பேசுறது, அவமதிப்பா அதாவது தரக்குறைவா பேசுறது. ஒருத்தவங்கள கேவலமா பேசுறது தான் டெரகேட்டரி. கிரிட்டிசைஸ் பண்றது. அடுத்து வந்து டிஸ்பரேஜிங், ஸ்கரிலெஸ், விட்டுபிரேட். அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறது, இன்சல்ட்டிங்கா பேசுறது, அஃபென்சிவா பேசுறது இதெல்லாமே ஓகே. பீலிட்லிங்னா என்னதுன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு,
அவங்கள்ட்ட கூடிய கெட்ட விஷயங்கள் மட்டும் எடுத்து பேசுவாங்க. டிஸ்கரேஜிங்னா டிஸ்கரேஜிங், ஸ்கரிலெஸ், விட்டு பிரெட் விட்டு கிழிக்கிறது. அடுத்து வந்து பெலிஜரன்ட்னா பெலிகோஸ், பக்னேசியஸ், ட்ரூக்குலன்ட். அடுத்து ஹாஸ்டைல், அக்ரெசிவ், காம்பேக்டிவ். இதெல்லாமே என்னன்னா சண்டை போடுறத விஷயமா பேசுறது. குவாரல்சம் இதெல்லாம் ஓகே. அடுத்து இதே வந்து ஆன்டனிமா இருக்கும்போது பீஸ்ஃபுல், ஃப்ரெண்ட், அமிக்கபிள் இதெல்லாம் ஓகே. காமா இருக்கிறது. அடுத்து யூனிலேட்டர்னா ஒரு தலைபட்சமா ஒரு தரப்பா மட்டும் பேசுறது. அதான் யூனிலேட்டர் டெசிஷன் சொன்னாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கும் யூனிலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா என்னன்னா கொடூரமா இருக்கலாம். ட்ரக்கோனியன் லா அதாவது வந்து ஸ்ட்ரிக்டா இருக்குது, ரிஜிடா இருக்குது. இந்த இது சிவியர், ரிகரஸ். ட்ரக்கோனியன் லா அப்படின்னா கொடூரமா இருக்குது, கொடுமையா இருக்குது. இதே லாக்ஸ், லீனியன்ட், பிளெக்சிபிள் இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு போய்க்குவாங்க அப்படி. அடுத்து கனோடேஷன்னா மறைமுகமா சொல்றது. அதாவது வந்து ஓப்பனா இருக்காது, மறைமுகமா என்ன சொல்லியிருப்பாங்க. இந்த டீடைல்ஸ்லாம் மறைமுகமா இருக்கு. ஹிடன் டீடைல்ஸ்ன்னு வீடியோ போடுவாங்க பாருங்க யூடியூப்ல. அதுதான். கனோடேஷனா மறைமுகமா சொல்றது. ஹிண்ட், நுவான்ஸ்னு நுணுக்கமா ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். அடுத்து இம்ப்ளிகேஷன்னா இம்ப்ளை பண்ணியிருப்பாங்க. நீங்க அத பார்த்து புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது. அடுத்து வந்து சஜஷன்னா இத சொல்றது. டினோடேஷன் இதெல்லாம் ஓகே. லிட்டரல் மீனிங். அடுத்து இன்னெஃபபிள்னா சொல்லவே முடியாது. அதாவது விவரிக்கவே முடியாது. உங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்பீங்கல்ல. இன்டிஸ்கிரைபபிள், அன்ஸ்பீக்கபிள், பியாண்ட் வேர்ட்ஸ். அதாவது வார்த்தைகளா சொல்லவே முடியாது. ஹெவன்லி. அடுத்து டிஃபைனபிள்னா ஈஸியா சொல்ல முடியும். டிஸ்கிரைபபிள் அப்படின்னா ஓகே. அட்டர்னா என்ன சொன்னா ஸ்டேட்மெண்ட் சொல்ற விஷயங்கள் ஒரு விஷயத்த சொல்றது அப்படின்னா ஃபிளாப்னா கம்ப்ளீட் அப்படின்ற இடத்துல அட்டர் வருது. இந்த இடத்துல அட்டர் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு சொல்றது அப்படின்ட்டு. அடுத்து லூசிட் அப்படின்னா லூசிட் அப்படின்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றது. அதாவது ஆர்டிகுலேட், பெர்ஸ்பிக்வஸ், கிளியர், அண்டர்ஸ்டாண்டபிள், பிளைன், ரேஷனல் இதெல்லாமே நீங்க தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கு ஆன்டனிம் கன்ஃபியூசிங், வேக், அப்ஸ்க்யூர்னாலும் தெளிவு இல்லாம இருக்கிறது. அன்கிளியர் இது எல்லாமே ஓகே. ரைட். ஆலிவியேட்னா என்னது? ஒரு விஷயத்த பிரச்சனையை குறைக்கிறது. ஒரு விஷயத்த அதோடைய இன்டென்சிட்டியை குறைக்கிறது. அதான் ஆலிவியேட்னா ஆஸ்யூவேஜ், பாலியேட்னாலும் குறைக்கிறது, ஆஸ்யூவேஜ்னாலும் குறைக்கிறது ஒரு விஷயத்தோட இன்டென்சிட்டியை. ரிலீஃப், ரெடியூஸ், ரெடியூஸ், ஈஸ், லெசன் இதெல்லாம் குறைக்கிறது. ஓகேவா? ஆன்டனிம் பார்த்தா ஆக்ரவேட் ஒர்சன் பண்றது. அடுத்து இன்கிரீஸ் இன்டென்சிட்டி. அடுத்து இன்டென்சிஃபை பண்றது. அடுத்து இன்ஃபீரியேட்னா என்ரேஜ் அதாவது வந்து கோவத்தை ஏத்தி விடுறது இன்னும். என்ரேஜ், ஆங்கர், ப்ரொவோக். அடுத்து மேடன் பண்றது. இதே வந்து எக்ஸாஸ்பரேட்னா இன்னும் பிரச்சனை ஏற்கனவே இருக்கு. அதையும் இன்னும் ஒர்சன் பண்றாங்க அப்படின்னா அது இன்ஃபீரியேட், எக்ஸாஸ்பரேட், என்ரேஜ், ஆங்கர், ப்ரொவோக், மேடன். ஓகே. ஆன்டனிம் வந்தா ப்ளீஸ், பாசிஃபை, சூத், காம். இதெல்லாம் ஆன்டனிம். அடுத்து ரிவர்பரேட்னா சவுண்ட் திருப்பி திருப்பி கேட்டு இருக்குன்னு சொன்னோம். எக்கோ, ரீசவுண்டு, ரிங்கு, வைப்ரேட். அடுத்து ரம்பிள்னா என்ன சொன்னோம்? தண்டர் இருக்குல்ல, திருப்பி திருப்பி சவுண்ட் கேட்டே இருக்கும். சைலண்ட், குவைட், டேம்பன். அடுத்து எக்ஸாம்பிளர்னா ஒரு முன்னாடி எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றது. அதுதான் எக்ஸாம்பிளரி. அட்மைரபிள், பெர்ஃபெக்ட், மாடல், ஃபிளாலஸ். இம்பெக்கபிள்னாலும் அவங்க தான் எக்ஸாம்பிள் சொல்றது. லாடபிள்னா அப்ரிஷியேட்டபிள், கமெண்டபிள். ஆன்டனிம் அன்வர்த்தி, டிப்ளோரபிள். ஓகே. பேட், டிப்ளோரபிள், டிஸ்ஆனரபிள். அடுத்து ரக்கஸ்னா சண்டை போடுறத பத்தி பேசணும். ஹல்லபல்லோ, ஃப்ரே அப்படின்னா பப்ளிக் ஃபைட், பிரால் அப்படின்னா சண்டை போடுறது. அடுத்து கமோஷன்னாலும் சண்டை போடுறது. அதனால வரக்கூடிய பதட்டங்கள். டிஸ்டர்பன்ஸ், ஃபஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ரோர். இது எல்லாமே சண்டை போடுறத மட்டும் பேசுறது. அடுத்து பீஸ், குவைட், காம், ஆர்டர் இதெல்லாம் ஓகே. அடுத்து இனோவேட்னா என்ன? இன்வென்ட் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரோடியூஸ் பண்றது, ரெவல்யூஷனைஸ் பண்றது. அடுத்து அது இல்லாம நான் இப்ப இது சொல்லணும் அப்படின்னா ரெவல்யூஷனைஸ் பண்றது. அடுத்து காப்பி, இமிடேட், ஸ்டாக்னேட், ரிப்பீட் இதெல்லாம் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்க விஷயம். புதுசா இருக்காம புதுமையா இல்லாம பழசையே போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து பிரைஸ்னா காஸ்ட், வேல்யூ, எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் ஓகே. அடுத்து இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கிறது அப்படின்னா ஓகே. அடுத்து ஆஸ்பயர்னா என்னதுன்னா ஒரு விஷயத்த நோக்கி டிராவல் பண்றது, டிசையர் பண்றது, எய்ம், ஹோப், ஸ்ட்ரைவ்னா தான் பார்த்தோம். அதை நோக்கி டிராவல் பண்றது. ஜீலஸ்னா அதோடைய எக்ஸைட்மெண்ட் உள்ளே இருக்கிறது. இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்லயே டிராவல் பண்றது. அடுத்து டிஸ்பயர், டிஸ்லைக், ரிசைன், கிவ் அப் இதெல்லாம் விட்டுட்டு போறது. அடுத்து அப்போசிஷன் அகைன்ஸ்ட் எதிர்க்கட்சின்னு பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ்னா அகைன்ஸ்டா இருக்குது. ஹாஸ்டைல்னாலும் சண்டை போடுறது. அப்ஜெக்ஷன்னா அந்த லாயர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன்றது. கான்ஃபிளிக்ட்னால சண்டை. டிசென்ட்னா டிஸ்அக்ரிமெண்ட். டிஃபென்ஸ்னா ஓப்பனா அகைன்ஸ்ட் இருக்குது. இது ஒரு படம் சொன்னேன். ஓப்பன் அகைன்ஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆன்டனிம் அக்ரிமெண்ட், சப்போர்ட், ஹார்மனி, அப்ரூவல். அடுத்து லைவ்லினா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா இருக்குது, அனிமேட்டடா இருக்குது. எனர்ஜெட்டிக், அனிமேட்டட். அடுத்து வந்து வைப்ரண்ட், ஆக்டிவா இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா லைவ்லியா இருக்கக்கூடிய ஆட்கள்ல வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த விராட் கோலி சொன்னோம்ல, எக்ஸுபரண்ட், பாய்ஸ்ட்ரஸ். அடுத்து பாயாண்ட், விவேசியஸ். அடுத்து இதே ஆப்போசிட் இருந்தா டல், லைஃப்லெஸ், லெத்தாஜிக்கா இருக்குது, குவைட் அமைதியா இருக்கிறது. அடுத்து கமிஷனர் அப்படின்னா ஒரு ஆணையர், அதிகாரின்னு சொல்லியிருந்தோம். ஆபீசர்,
அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாப் லெவல்ல இருக்காங்கல்ல, அவங்கலாம் கமிஷனர்ன்னு சொல்லிருவான். மீதி இருக்கவங்கள கீழ இருக்கவங்க எல்லாத்தையும் சபார்டினேட், ஃபாலோவர் இதான் சொல்லிருவோம். அடுத்து வந்து ஹிண்ட்ரன்ஸ்னா ஏதாவது ஒரு தடைய போட்டு வச்சிருக்கிறது. அடுத்து அப்ஸ்டக்கிள், பேரியர், ஹர்டில், இங்க வந்து இம்பீடு அப்படின்றது. கம்பர்னாலும் ஒரு தடைன்னு சொன்னா, கம்பர்சம் அப்படின்னா ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி நம்ம மேல வச்சு அத போங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு தடை தான். அடுத்து என்கம்பரன்ஸ்னா அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு சொல்லியிருந்தோம். அடுத்து அசிஸ்டன்ஸ், ஹெல்ப், எய்டு, சப்போர்ட். ரிமெம்பரன்ஸ்னா என்னது? ரெமினிசன்ஸ், நாஸ்டால்ஜியா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறது. இதே மெமரியா இருக்கிறது, ரெகனைஸ் பண்றது, கமமரேஷன் அவங்க பண்ண விஷயங்கள ஞாபகப்படுத்திக்கிறது, ரீகால் பண்றது, ஃபர்கெட்ஃபுல்னஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்னீஷியா, அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம்ல மறந்து போறது, ஆப்ளிவியன்னாலும் நம்ம யாருன்றத நம்ம மறந்துறது. அடுத்து கக்கூன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கவர் மாதிரி போட்டுக்கிறது. கேசிங் அப்படின்னு பார்த்தோம், கவரிங், ஷெல், ப்ரொடெக்ஷன். அடுத்து வந்து ஸ்வேத்னா என்ன பார்த்தா அந்த புல் சுத்தி வச்சிருக்கிறது ஸ்வேத்ன்னு சொல்லிடுவாங்க. உள்ள இருக்கிறத கவர் பண்ணியிருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாவு கட்டு போட்டிருந்தீங்க அதையும் ஸ்வேத்து. அடுத்து ஸ்வேடல்லாம் பேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டன்ல கவர் பண்ணிப்பாங்க. மஃப்ளர்னா ஸ்வெட்டர் போடுறீங்கல்ல அதான் மஃப்ளர். அது இல்ல அப்படின்னா வந்து சவுண்ட குறைக்கிறதுக்காக பண்றதா மஃபுல் அப்படின்னா. அடுத்து வந்து எக்ஸ்போஜர் இங்க வந்து அன்கவர் ஓப்பன்னஸ். ஃபேவரபிள்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா இருக்குது, பாசிட்டிவா இருக்குது. ஆஸ்பீஷியஸ்னா அதுவும் பாசிட்டிவா இருக்குது. அன்பேவரபிள் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. ப்ரிசைஸ்னா இங்க வந்து எக்ஸாக்ட்டா சொல்றது. ரொம்ப துல்லியமா பாக்குறது, ரொம்ப நுனிப்பா உன்னிப்பா கவனிக்கிறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டிகுலஸ், ஸ்க்ரூப்புலஸ், பங்க்டிலியஸ், நுவான்ஸ் எதனால எடுத்துக்கலாம். ரொம்ப உள்ளிப்பா உள்ள போய் துல்லியமா பாக்குறது. அடுத்து வேகு, இன்அக்யூரேட், இன்டெஃபினைட், கேர்லெஸ்ஸா இருக்கிறது. அடுத்து இன்டர்பிரேஷன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்றது. எலுசிடேஷன், டெசிபர்னாலும் ஈஸியா, லூசிட்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிறது. எலுசிடேஷன் அப்படின்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்கிறது. டெசிபர்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்பவுண்ட் அப்படின்னா பெரிய விஷயமா இருந்தா கூட அது ஈஸியா சொல்றது. எக்ஸ்பிளனேஷன், அனலைசிஸ், மீனிங், டிரான்ஸ்லேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இக்னோரன்ஸ், மிஸ் இன்டர்பிரேஷன். மோனோட்டோனி சிங்கிள் டோன்ல பேசிட்டே இருக்கிறது. நான் சொன்னது இப்போ வரைக்கும் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சலிப்பா இருக்கிறது, கடுப்பா இருக்கிறது. அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இன்சிபிட், வேபிட், ப்ரொசைக், மண்டேன், ஹம்ட்ரம், பிளாண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் சம்பந்தப்பட்ட சொன்னது என்னன்னா இன்சிபிட்டும் பிளாண்டும் டேஸ்ட் சம்பந்தப்பட்டது. அப்பயும் சொல்லலாம். பிளாண்ட்டுக்கு இமோஷனும் சொல்லலாம். அவங்க மேல மிக்ஸ்டு ஃபீலிங், எந்த ஃபீலிங்கும் இல்ல, மைல்டா தான் இருக்குன்னா பிளாண்ட்ன்னு சொல்லலாம். வேப்பிட், ப்ரொசைக், மண்டேனா டெய்லியும் செய்யக்கூடிய எக்ஸர்சைஸ்ன்னு சொன்னாங்க. டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதான் மண்டேன், ஹம்ட்ரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போர்டம், சேம்னஸ், டிடிஎம்னாலும் லாங் லாஸ்டிங்கா ஒரே விஷயங்கள் செஞ்சுட்டே இப்போ வண்டி ஒரு லாரி டிரைவர்லாம் இருப்பாங்க பாருங்க. ஒரே வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. அதுவும் டிடிஎம். டல்னஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற விதவிதமா செய்யறதா எக்ஸைட்மெண்ட், வெரைட்டி, டைவர்சிட்டி, நாவல்ட்டி. இந்த இடத்துல நாவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் நியூவை குறிக்குது. இந்த நாவல் என்னன்னா புக்ஸ்.